ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எட்டு வந்துருக்கேன். இதில் டே தான் டாப். ஆகஸ்ட் 26 உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டாப்பாக வச்சபடி ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி கேட்டிருந்தேன். நீ கேட்ட மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேயாடா? நான் பேசுகிற விட யாருக்காவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலீஸ் ஆனி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான்டா இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேயாடா? ஹேட் ஆகிக்காதீங்க, ஓகே? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பெரிய பிக் கம்பெனி தான் காட்டுறாங்க. அண்டு கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி தான். அந்த கம்பெனியில் ஒரு ரூமை காட்டுனா நம்ம டேதான் செம்ம காண்டில் ஜிமினா பார்த்தபடி உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பார்த்தபடி முறைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் மாம் சொன்னாங்கன்னா உனக்கு அறிவு இல்லையாடா? அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும். அவங்க கொடுத்தாங்கன்னு இவ்வளோ பிக்கிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி அவ்வளோச்சி தூக்கி வீசுறாரு. என்ன டேயோட பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்போதைக்கு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ஃபீலுமே இல்லை, மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலுமே இல்லை. இருந்தாலும் உனக்கு ஏஜ் அதிகமாகி போச்சுடா, 35 ஏஜ் ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா எப்படிடாங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட விழுதி கூப்பிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஜிமினாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும், சுகாவை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள சுகா என்ட்ராகி ட்ரேயாங் எனக்கு ஒரு 3 days லீவ் தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டால், நான் என்னோடய வில்லேஜுக்கு போகிறேன் அதான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வில்லேஜுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இப்படி ஷாக் ஆனோம். ட்ரேயாங் அப்போ எனக்கு லீவ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். என்னடா என்ன கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு சிஇஓ கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? நீ எங்கள் 2 பேருக்கு ஃப்ரெண்டு தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் வேண்டாம், எதுக்கடா வில்லேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா டென்ஷன் ஆகுற? உன் மாம் என்னென்னா என்கிட்ட யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நீ என்னென்னா மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு என்னை டார்ச்சர் பண்ணுற. 2 பேருக்கு நடுவில் நான் தான்டா கஷ்டப்படுறேன். அது மட்டும் இல்லைடா, நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டியே? என்ன நம்ம எல்லோரும் வேணால் ஏன் ட்ரிப்பு போகக்கூடாது? பிஸ்னஸ் ட்ரிப்பா? அதர் கண்ட்ரிக்கா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் ட்ரிப்புனா நீ அதர் கண்ட்ரிக்கு தான் போவியோ? ஒரு சேஞ்சுக்கு எங்கள் கூட வில்லேஜுக்கு வையேன். வில்லேஜுக்கா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இல்லைட்டையாங், இப்போ நீ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கல, அதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரலன்னு என்கிட்ட புலம்புனல. ஆமாம், நீ ஏன் உன்னோட பிளேஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடாது? எனக்கும் சுகாவோட ஹவுஸ்க்கு போகணுன்னு திங்கிங் வருது. நீ வேணா எங்கள் கூட வில்லேஜுக்கு வாயேன். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி அப்படி ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி என் கூட வில்லேஜுக்கு வா. வில்லேஜில் இருக்க அந்த கிளைமேட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிப்பார். அதில் உனக்கு ஏதாவது நியூ ஐடியா வரலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் உன் மாம்கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு வரலாம். கொஞ்சம் டேஸ் உன் மாம் உன்னை டென்ஷன் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபஸ்ட்டு சொன்ன பிளான் கூட நம்ம டேக்கு பிடிக்கல, ஆப்ஷன் பி அது பிடிச்சிருக்கு. ஜிமின், நீ ஏ சொன்னது கூட பிடிக்கல, பி சொன்னது பிடிச்சிருக்கு, என் மாம்கிட்ட இப்போவே கால் பண்ணி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவரோட மொபைலை எடுத்து கால் பண்ண சொல்கிறாரு. அதையும் நல்லா சொல்லணுமா? நான் சொன்னேன் இப்போவே ஹவுஸுக்கு வான்பாங்க, என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வேறு வழி இல்லாமல் ஜிமினாவே கால் பண்ணி, ஆண்டி ரொம்ப பிஸியாக இருக்கான், நீங்கள் கொடுத்த பிக் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த பிக்கை பார்ப்பானா? ஜிமின், அவனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆண்டி. அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்கிறான். எப்படியும் 2 வீக் கழிச்சு தான் இந்த பிளேஸ்க்கே வருவான். பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா அவன் வெளியே போயிட்டான். அவனோட ட்ராயரில் தான் அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுருக்கேன். பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு வந்ததோடையே நான் கொடுத்துருதேங்கிற மாதிரி டக்குன்னு காலை கட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கட் பண்ணேன். இவன் என்ன இந்த மாதிரி கட் பண்ணுறானுங்கிற மாதிரி டேயோட மாம் ஷாக் ஆனா, என்னடா என் மாம்கிட்ட சமாளிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறாரு. சூப்பராக சமாளிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். அப்போ நீ வில்லேஜுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி சுகா டவுட்டாக கேட்டேன். நானே அவனுங்கிருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணேன். இல்லைடா, நம்ம டேக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அதான் கேட்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சிம்மியா திட்டுறாரு. இங்கே கட்டாகி அப்படியே நம்ம டேடாம் வில்லேஜுக்கு வந்திருக்காரு சுகாவோட பிளேஸுக்கு. இந்த மாதிரி வந்தா இப்போ நம்ம டேடா என்னடா ரோடு சரியில்லை குலுங்குடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் நம்ம ரோடெல்லாம் அப்படி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், வில்லேஜில் இருக்க ரோடெலாம் அப்படி தாண்டா இருக்கும், சும்மா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்கு பிடிக்கவே இல்லை. டேய் காரில் தானடா வரேன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஏன்டா மாட்டு வண்டியில் கூட்டு வந்துருக்கானுங்கிற மாதிரி இது என்ன மாதிரி வண்டின்னு வேற கேட்குறாரு. வில்லேஜ்னா அப்படிதான் இருக்கும் டே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. டே பாட்டுக்கிட்டே இருக்கேன், வில்லேஜ்னா அப்படி தான் இருக்கும், வில்லேஜ்னா அப்படி தான் இருக்குன்னுட்டு இருக்க, எனக்கு மட்டும் பிளேஸ் பிடிக்கலையோ, என்னை இப்படி ட்ரிப்புக்கு கூட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுதான் ஏன்டா காண்டாகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அப்படியே அந்த வில்லேஜுக்குள்ளே என்றான்னா சுகாவோட ஹவுஸில் கொண்டு போய் தான் விடுறாங்க. அந்த மாதிரி விட்டான். சுகாவோட ஹவுஸ் கொஞ்சம் பிக் ஹவுஸ் தான், அந்த வில்லேஜில் கொஞ்சம் டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஓகே, இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே என்றானதோட என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹவுஸே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓல்டு, அதாவது பழைய காலத்தில் உள்ள ஹவுஸில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு செமையாக இருக்குது இந்த மாடல். இந்த மாதிரி மாடல்லாம் பார்க்க சொல்லியே எனக்கு 2-3 ஐடியா வருது, ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா வருதுங்கிற மாரி அந்த ஹவுஸ் எல்லாம் பிக் எடுத்துக்கிறாரு. அந்த ஹவுஸில் டிசைனுக்கு வச்சுருக்க அந்த டூனெல்லாம் டச் பண்ணி ரப் பண்ணி அந்த மூமெண்ட்டை நாமட்டே பிஸ்னஸ் ஒர்க்கை திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நம்மட்டே வந்த பிளேஸில் கூட ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறத விட்டுவிட்டு பிஸ்னஸில் இதிலேருந்து நம்ம என்னத்தெல்லாம் கற்றுக்கலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க அவரோட பிரெயினை பார்த்து நம்ம ஜிமினாண்டாம் நல்ல பிரெயின் தான் உன் பிரெயின், எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ஸு எதையாவது ஒன்றை பார்த்துட்டா அதுலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த திங்கிங் மட்டும்தாண்டா உன் பிரெயினில் இருக்குது. இந்த பிரெயினில் ஓங்கி ஒரு அடியை போட்டு யார் தான் நார்மலாக்க போகிறாங்களோ தெரியலப்போ அப்படிங்கிற மாதிரி சிம்மினா திங்க் பண்ணிட்டு இப்படி திரும்ப வரா. இப்படி திரும்பினா நம்ம டேயோட கட்டில் ஒரு அடி ஜங்குன்னு விழுது. இந்த மாதிரி அடித்த சவுண்டுக்கு நம்ம சிம்மினா திரும்பி பார்த்தா போச்சே அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை போட்டான். சாரி சில்ட்ரன்ஸ் தான் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கொண்டு நிற்கிறாரு. இப்படி வந்து என்னென்னா ஏய் உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமாட்டிட்டு இருந்தான். ப்ளீஸ் சார் நான் இல்லை சார், சில்ட்ரன்ஸ் தான், ப்ளீஸ் கோப்படாதீங்க. ஐயோ ஹெட்டில் கொஞ்சம் வேகமாகவே பட்டுருச்சு பிள்ளைக்கு. அவங்க ப்ளே பண்ணி விளாட சொல்ல இங்கே நீங்கள் நிற்கிறத அவங்க கவனிக்கல, சாரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேக்கிட்ட ஜொங்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரிங்க 2 போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு தான் தூணெல்லாம் டச் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறது, வாடா உள்ளே போகலான்ங்கிற மாதிரி நம்ம டே உள்ளே கூட்டு போகிறோம். அந்த மாதிரி கூட்டு போனோம். அப்போ கூட நம்ம டேயோட பிரெயின் சும்மா இல்லை, ஹேண்ட்ஸு சும்மா இல்லை, சுற்றி முற்றி இருந்துக்கிட்டு இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கிற மாதிரி பிரெயின் என்னென்னமோ வேலை பார்க்கு, கம்ப்யூட்டரை விட மோசமாக வேலை பார்க்குது. இந்த மாதிரி நம்மட்டு சும்மா அப்படி பிரெயினை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் பிரெயின்லேயே அவளே ஸ்கோர் பண்ணி வைக்கிறாரு. மச்சான் பிரெயின் செம பெருசு போலுக்கு, எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நோட் பண்ணால் சுகாவோட டேடு தான். இது டேக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க. இது இங்கே இந்த ரூமில் நீங்கள் இருந்துக்கோங்கங்கிற மாதிரி அந்த ரூமில் காட்டவும் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு டே மச்சான் எனக்கு இந்த ரூம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அதில் ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக ஒரு ஸ்மெல் வேறு வருது, எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறத சுகாவோட டேடை நோட் பண்ணிவிட்டு சுகாவை நோட் பண்ணால் இந்த கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன அப்படிங்கிற மாதிரி 100% ஷாக் ஆனோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ்லலாம் இவரோட பிக்கு வந்துருக்கோம், இவரோட கம்பெனி நேம் சொன்னால் உங்களுக்கு தெரியுமாங்கிற மாரி கிம் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற மாரி சொல்லவும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவ்வளோ பெரிய பர்சன்டை ஏன்டா ஏன் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட டேட்டை நோட் பண்ணேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை ஷாக்காக நோட் பண்ணேன். என்னாலலாம் அந்த ரூம்குள்ளே போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேறு எங்கடா இருக்க போகிற, ஹவுஸுக்கு வெளியே போய் படுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் ஜிமின் என்னை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஹே ஜங்கோக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும்
சில்ட்ரன்ஸோடு விளாண்டுட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் ரன் பண்ணபடி கரெக்டாக நம்ம டேயை ஒரு இடித்து தள்ளி விட்டு வந்து சுகா பக்கத்தில் நிற்கிறாரு. என்ன இந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் மேனே இடித்து தள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் ஷாக் ஆனா டேக்கும் அதே காண்டு தான். நானும் அந்த நேரத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாண்டா அப்ளை பண்ணுறேங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணேன். சொல்லுங்க டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி கேட்டால் நம்ம ஜொங்குக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, ரிலேட்டிவ் யாருமே கிடையாது. சுகாவோட ஹவுஸில் சைல்ட்லேருந்து ரொம்ப குட்டி சைல்டேஜ்லேருந்தே வளர்ந்துருப்பாரு. சுகாவுமே பிரதர் மாதிரி திங்க் பண்ணிப்பார், ஆனால் பிரதர்லாம் கிடையாது. இவர் டேடுன்னு சொல்றதோட சுகாவோட மாம் காண்டாக்கி யாருக்குடா டேட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமட்டுட்டுனா சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இவ வேறு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு இந்த பசங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கலையா, நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கி அந்த ரூமை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு என்ன செய்வார்னா அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகி அதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த ரூமில் ஏதோ ஸ்மெல்லாம் பிடிக்கலனாரில் அதுக்கு ஏதோ பர்ஃப்யூம்லாம் அடிக்கிறாரு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் அடித்து முடிச்சுட்டு பெட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒட்டடி க்ளீன் பண்ணி நீட்டாக்கிட்டு அப்படியே நம்ம டே முன்னாடி வந்துட்டு இப்போ ரூமுக்குள்ளே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு கீழே இருந்து மேலே வர பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டும் இப்போ ஜொங்குக்கு மேலே தான் இருக்குது. இந்த ரூம்குள்ளே நம்மளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே போய் என்ட்ராகி பார்த்தோம். ஜொங்குக்கு ரூமை ரசித்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ இருந்த ரூமுக்கும் இப்போ நம்ம ஜொங்குக்கு ரெடி பண்ணி வச்ச ரூமையும் நோட் பண்ணிவிட்டு செம ஒரு ஃபீல், ஒரு வைப் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்குள்ளே வர சொல்ல எதுவுமே பிடிக்கல, ஸ்மெல் கூட பிடிக்கல, நல்லாவே இருக்குது இந்த பிளேஸ் இப்போ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஒரு குட்டி ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு திங்ஸில் 2-3 ஃப்ளவர்ஸை வர வச்சுட்டு போயிருக்காரு டிசைனுக்கான். இந்த மாதிரி டிசைனுக்கு வச்சுட்டு போயிருக்கிட்ட பார்த்துட்டு அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாட்டாலும் சின்ன சின்ன திங்ஸை வச்சு ரொம்பவே அழகாக ஆக்குறான் இந்த பிளேஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அதே பிளேஸில் வச்சுட்டு ஜிமினா கிட்ட வந்து லேப்டாப்பை எடுத்து கம்மினி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இப்படி என்னோடய மாமனார் ஹவுஸுக்கு வந்தேன். இங்கேயும் லேப்டாப்பை தூக்கிட்டு வந்துட்டானே, வர சொல்லுன்னு சுகா பைப்லட்ட சொன்னேன். அவனோட ரேக்கரை ஓப்பன் பண்ணி லேப்டாப்பை உள்ளே வச்சுட்டு வான்ட்டு எங்கே கேட்டுச்சு இந்த சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணேன். ஹஸ்பண்டு தேவையில்லாமல் இப்படிலாம் திரும்பாட்ட டேவோட லேப்டாப் அவனோட ரேக்கரில் தான் இருக்குது. அவன் நான் அந்த கண்ட்ரி அந்த சிட்டியை விட்டு நம்ம வில்லேஜுக்கு வர சொல்ல லேப்டாப் இல்லாததை நோட் பண்ணிவிட்டு நியூவாக லேப்டாப்பை வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரியாங் நியூ லேப்டாப்பாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா வார அவசரத்தில் சுகா லேப்டாப்பை எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன்னா நல்ல வேலை வில்லேஜுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே சொன்னான், அதனால தான் நான் வர சொல்லியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகா சொல்லி ஜிமீன் நல்ல ஒர்க் தானே பண்ணேன் வில்லேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷூவை போட்டு நம்ம ஜிமினா முறைக்கிறாரு. என்ன பண்ணாலும் இந்த ஜிமினாவுக்கு நம்ம பண்ணுறது பிடிக்க மாட்டேங்க போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஷூவை எழுந்து பண்ணோம். ஐயோ பேபி இப்போவே கோமான மாதிரி தெரியுது. பேபி நைட்டு நிறைய ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ளேலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது வேறு எங்கள் ஒரே மஸ்கிட்டோ டொல்லையாக இருக்கும், ப்ளீஸ் இப்படிலாம் கோவப்பட்டு போகாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஷுகா பின்னாடியே போனான். எப்போ பார்த்தாலும் திரிகிட்டா இருக்கானுங்கிற மாதிரி சுகாவும் நேராக அங்கேருந்து கிளம்பி போகிற மோமெண்ட்டுக்கு இப்போ நம்ம டே அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி துரத்துட்டு இந்த மாதிரி துரத்துகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பிளேஸாக போயிட்டுருக்க ஜொங்குக்கு வேகமாக வந்து ஜொங்கு டேயோட ஹெட்டில் வேகமாக அடிக்கிறாரு. டே என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஆன்சர் படித்தான். நம்ம டேக்கு ஏஜ் 35னா நம்ம ஜொங்குக்கு 20 ஏஜ் தான். இந்த மாதிரி அடிக்கிற வேகத்தை பார்த்துட்டு ஜொங்கு கூட ஆன்சர் பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற, உங்களுக்கு துரத்துதில்ல அதான் அடித்தேன், நீ அடிக்க என் ஹெட்டை கீழே வந்து விழுந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஆன்சர் விடவும் நான் வேணால் உங்களுக்கு வாட்டர் தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டர் வந்து டேக்கு கொடுக்குறாரு. இதை ஸ்கிப் பண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜொங்குக்கு நார்மலாக அங்கேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போனால் அந்த ஹவுஸில் யார் என்ன ஒர்க்கு சொன்னாலுமே எல்லா ஒர்க்கையுமே பண்ணுறாரு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடவும் செய்கிறாரு, ஒர்க்கும் பண்ணுறாரு. ஆனால் ஜொங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டு டே நோட் பண்ணிவிட்டு யார்டா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனா
அவன் யாருன்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டான். இல்லைடா அவன் யாருங்கிறதே தெரியாது, அவனோட நேம் மட்டும் ஜங்குக்கு தெரியும். ஒரு சைல்ட் ஏஜில் ஒரு ரோட்டு ஓரத்தில் க்ரை பண்ணி எழுதிட்டு இருந்த ஜங்குக்கை சுகாவோட டாடு தூக்கிட்டு வந்தார். அப்போலேருந்து இங்கே தான் இருக்கிறான். அவனுக்கு ஃபேமிலி பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. சுகாவோட மாமா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அவங்க எங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இங்கே தூக்கிட்டு வந்தாச்சு, நீ என்ன பண்ண? ஒரு பிளேஸில் ஒரு ஓரமாக இங்கே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ண இருக்காங்களா, அந்த பர்சன்ஸ் கூட அவனும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி இங்கே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ண இருப்பாங்க, அவங்க கூட தான் அவன் ஸ்டே பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு யாருமே கிடையாது, சுகாவோட டேடு அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லிவிட்டு நம்ம டே கூடயே நம்ம ஜிமினாவும் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வாடா நான் உன்னை வில்லேஜை சுற்றி காட்டுறேனுங்கிற மாரி சொல்லிவிட்டு டேய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாரி கூட்டிகிட்டு போனால் டேய் கூட்டிகிட்டு போகிறதுலாம் சரி தான், என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதெல்லாம் நடக்க முடியும் வாடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா நம்மகிட்டே அங்கேருந்து நடந்து கூட்டிகிட்டு போவாரா. நம்மகிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் தான், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அவருக்கு லெக்கெலாம் வலிச்சிடுச்சு. என்னடா இவ்வளோக்குள்ளே லெக்கு வலிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணேன். ஜிமினா அவர் பாட்டுக்கு நம்ம சுகா கிட்டையும் சுகாவோட மாமக்கிட்டையும் பேசிக்கிட்டு வேகமாக போகிறாரு. எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி வந்தால் கரெக்டாக வயல், அவங்க சுகாவோட வயல் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு தோட்டம் அந்த பிளேஸ்க்கு வராங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேட்டை எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்தியா இந்த பிளேஸில் நீ நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு நிற்க விட்டுட்டு, ஏன்டா என்ன இந்த நடு வயலில் கொண்டு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்கவும், இல்லைடா உனக்கு ஐடியா வேணும்ல, ஐஸை க்ளோஸ் பண்ணி நல்லா திங்க் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வந்த நேரத்துலேருந்து பட்டுட்ருக்கேன், கலாச்சிட்டே தான் இருக்கிறேன், ஐடியா மட்டும் இங்கேருந்து ட்ரிப்பு முடிஞ்சு போகிறதுக்குள்ளே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி அந்த வியூ, அந்த பிளேஸில் இருக்கிற ஒரு வார்ம் ஃபீலு, அங்கே இருக்கிற குட்டி குட்டி சவுண்ட்ஸு, இந்த இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்சப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நம்மகிட்ட வேறு வேர்ல்டில் ஃபீல் பண்ணபடி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருந்தால் நம்ம ஜங்குக் தான் அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் அந்த சவுண்டை கேட்டு நம்மகிட்ட ஷாக் ஆகி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்க. என்ன ஃப்ரெஷ்ஷப்பாக கிணத்துக்குள்ளே குதிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே நின்று எட்டி பார்ப்பாரா. அந்த மாதிரி எட்டி பார்த்தா அங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் கூட நம்ம ஜங்குக்குமே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா இடுக்குள்ள குதிச்சுட்டாங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும் போலுக்கு, நம்ம ஊர்லலாம் அதாவது உன்னோட ஊர்லலாம் அது ஸ்விம்மிங் பூல், இங்கே இதுதான் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா நீ போய் வேணா ஸ்விம் பண்ணுறியாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்மகிட்ட எப்படி கீழே எட்டி பார்க்குறாரு. தூரம் ரொம்ப இருக்கும் போலுக்கு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்புவாரா. என்ன மச்சான், நீ ஸ்விம்மிங்கில் எவ்வளோ பெரிய கோல்டு மெடலிஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்து பயப்படுவியா? டே அது ஸ்விம்மிங் பூலில் இதோட லுக்கை பார்க்க சொல்லே பயமாக இருக்குடா, நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எப்படி நீ போக மாட்டேன்னு சொல்லுவேனுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்ருவாரு. பாவி பயில ஜிமினா மேலே வந்து உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தினபடியே கரெக்டாக நம்ம டைமே அந்த கிணத்துக்குள்ளே விழவும், அப்பா இனி உள்ளே போய் நிறைய ஃபிஷ் இருக்கும், பிடிச்சிட்டு வாண்ணே, எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப் பார்க்குறது நம்ம ஜிமினை தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம். நம்ம டேட்டும் ஸ்விம்மிங் பூலுக்கும் கிணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, இவங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நம்ம டேக்கு பயமாக இருக்குது, பயத்துலேயே ஸ்விம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸ்விம் பண்ண அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து கிரிப்பாக பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சா நம்ம டே ஷாக்கில் ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். பயப்படாதீங்க, சும்மா நார்மலாகவே ஸ்விம் பண்ணுங்க, இது சும்மா நார்மலாக ரிவரில் ஸ்விம் பண்ண மாதிரி தான், பயப்பட்டா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் பேசவும், அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நீங்கள் நார்மலாகவே ஸ்விம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேயுமே அந்த பயம்லாம் கொஞ்சம் விட்டு போய் நார்மலாக அங்கே இருக்க பர்சன்ஸ் கூட சேர்ந்து ஸ்விம் பண்ணுறாரு. அந்தமாதிரி ஸ்விம் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதான் நல்லா ஸ்விம் பண்ணுறீங்களே, பின்ன ஏன் அந்த மாதிரி பயந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா, அவங்க கூட ஜாலியாக ஸ்விம் பண்ணி ப்ளே பண்ணி ஒருத்தர் ஃபேஸில் ஒருத்தர் வாட்டர் அடித்து இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம டேட்டான்
அப்படி ஸ்விம் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு அந்த வாட்டரில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை ரசிக்கிறாரு. அவரை மறந்து ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போது நம்ம ஜங்குக்கும் டேயும் தான் நேராக அந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக ஹவுஸ்க்கு கிளம்பி வராங்க. இந்த மாதிரி வந்துட்டோம் ஜங்குக்கு ரொம்ப ஓரமில் போகிறாரு. ஆனால் நம்ம டே கிட்ட கிட்டு கிட்டு கிட்டுன்னு பாடியில் ஆட்டுக்கிட்டு அவருக்கு குளிருது. இந்த மாதிரி நம்ம டே அப்படியே நடுங்கிக்கிட்டு வர மொமெண்டம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ கிட்ட நின்னா ரொம்ப குளிருது, என்ன இதுவே உங்களுக்கு குளிருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வச்சுருந்த டவலை டேட்டை கொடுக்குறாரு. இதை வேணா அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, வார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணபடியே நம்மகிட்ட இப்படி நடந்து வராரா. இந்த மாதிரி வேண்டா டே ஜிமினா, அந்த பிளேஸில் என் மாம் தான் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா என்னோடய பிஸ்னஸுக்கு ஏதாவது ஹெல்ப்பு கிடைக்கும்னு நினச்சா இப்படி எனக்கு குளிர நடுங்க விட்டுட்டல, இருடா உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி வந்தா. நம்ம ஜங்குக்கு நார்மலாக அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணப்படி கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே ஹவுஸுக்கு வந்துட்டாரு. ஆனால் நம்ம டேட்டாக வர கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மாதிரி லேட் ஆனால் இப்போ ஹவுஸில் நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஜிமினா இப்போன்ட்டு சுகா கிட்ட பேசிக்கிட்டே கரெக்டாக டே பக்கத்துலேருந்து உட்காரவும் டே காண்டில் ஜிமினாவோட வீட்டில் ஓங்கி ஒரு கிக்கு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன திமிர் இருந்தால் அதுக்குள்ளே என்னை தள்ளி விட்டு வருவடா, நான் இருக்கேனா இல்லையானாவது பாட்டியாடா. டே மச்சான், நீ தானடா சொன்ன ஸ்விம்மிங் பூலில் கோல்டு மெடல்லாம் எடுத்துருக்கேன்ட்டு, ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லுவேன், அதை உண்மைன்னு வர நம்புவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை எக்கச்சக்கமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு என் லேப்டாப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லேப்டாப் என்கிட்ட தான் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டாய் லேப்டாப்பை உன்ட்ட தான் கொடுத்தேன், லேப்டாப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவன் வேறு எப்போ பார்த்தாலும் அதே கேட்குறானே. அதை கேட்டுட்டு பிறகு எனக்கு ஃபைல் ரெடி பண்ணணும், என் பக்கத்தில் உட்காருலாம் சொல்லுவான். எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அதில் சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே ஜிமினா, என்னை கடுப்பேட்டாட லேப்டாப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் மச்சான் என்னை நம்ப மாட்டியே, நீ நம்புற மாதிரி நீ ஒன்றும் பண்ணலடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உண்மையிலே சார்ஜ் தான் எடுத்து வச்சுருக்கேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஃபுட்டை சாப்பிடுவார். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேதான் ஃபீட்லாம் ரொம்ப வலிக்குது ஜிமின்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா ஏன் ஃபீட்டில் தானடா வேகமாக மிதிச்சோ, உன் ஃபீட் ஏன்டா வலிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு நீ தான்டா காரணம், அவ்வளோ தூரத்தில் ஸ்லிப்பர் மட்டும் போட்டு நடந்ததில் ஃபீட்லாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகாவோட மாம்டாம், என்னடா அப்படியே விரிக்க பார்த்துட்ருக்க, அந்த பர்சன்ட்டுக்கு ரொம்ப பாடி வலிக்கணுங்காங்களே, அங்கே அந்த பிளேஸில் டயராக இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட ஃபீட்டில் அப்ளை பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பட்டுட்டுட்டவும், இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் சொல்கிறேன், எனக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்ரு தம்பி, அவன் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாம் சொல்லவும், அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவரோட ரூமுக்கு போனோம். அவன்கிட்ட தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாம் நம்ம ஜங்குக்கு பார்த்து கத்துறதை பார்த்துட்டு பயத்தில் எங்கேருந்து எழுந்து ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவனை பயமுறுத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட மாமட்டிட்டு யார் எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸில் தான் வைக்கணும், ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க மாம் எழுந்து பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டான்ட்டே பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரினா, இல்லை ஜங்குக், அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு நீ ஒன்றும் அப்ளை பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மவுத்து தான் அந்த மாதிரி சொல்லுது. ஆனால் பட் டேயோட ஃபீட்ஸ் ரெண்டும் பயங்கரமாக வலிக்குது, விட்டால் ஃபீட்ஸை கலட்டி போட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட பெயினாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெட்டில் பார்த்துருக்காரு. பக்கத்தில் டேயோட ஃபீட்டில் அப்படியே அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறாரு. இல்லை வேண்டாம் அப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாமே, என்னோட சுகா ஹயாங் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ ஹயாங்னு சொல்லிட்டேனே, அவங்களுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்களே, நீங்கள் போய் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னான். ஏன் அவங்க பனிஷ் பண்ணுவாங்களா? ஆமாம், ஹயாங் டாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
ஆயில்மெண்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி டேயோட ஃபீட்டெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டா ஜங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டே ஸ்லீப் ஆகிடுவார். டே ஸ்லீப் ஆன அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு மேலே அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ அப்படியே ஒரு 4 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே அப்படியே மூவ் ஆன் ஆகிருச்சு. டே இந்த வில்லேஜில் தான் இருக்கார். ஆனால் வில்லேஜில் இருக்கிற அந்த கிளைமேட் எதுவுமே நம்ம டேக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலுமே வேற வழி இல்லையே, மாம் டார்ச்சர் பண்ணுறாங்களே மேரேஜ் பண்ணுன்ட்டு. அதனால வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி ஜிமினா இந்த பிளேஸ்லேருந்து எப்போ கூட்டிகிட்டு போவான்னு தெரியல. நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ண மாட்டி நம்ம கம்பெனி ஒர்க்கை பண்ணுவோங்கிற மாட்டி ஒரு பிளேஸில் உட்காந்துருந்து ரொம்ப அமைதியாக உட்காந்து அவர் ரொம்ப ரொம்ப அமைதி. எங்கே போனாலும் லேப்டாப் போட போகிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா இந்த டேங்க புரிஞ்சிக்கவே முடியல. அதர் பிளேஸ்க்கு வந்தாவது சேஞ்ச் ஆவான்னு நினச்சேன். ஆனால் நான் எங்கே போனாலும் லேப்டாப்போட தான் போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டே மட்டும் கம்பெனி ஒர்க்கை நோட் பண்ணி அந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டே லேப்டாப்லேயே வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து டேயோட ஷோல்டரில், அதாவது டேக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணபடி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஐயையோ! ரூடு சிஇஓ கிட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திரும்பினா, அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயய்ய இவன் என்னடா அவன்கிட்ட போய் பண்ணுறான், போச்சு திட்ட போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இந்த மாதிரி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு காண்டு வருது. அப்படி காண்டுலேயே திரும்பி பின்னாடி ஜங்குக் பேசிகிட்டு இருக்கிட்ட நோட் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை, என்னோடய கம்பெனியில் நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நானும் நீங்கள் ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் நோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பிடிச்சிருக்கா, அது எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் நல்லா இருக்கே, நானும் உங்கள் கூட இருந்து பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நீ அப்போ என் பக்கத்தில் நின்றுக்கா, நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் பண்ணுறத நீ ரசிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லி முடிச்சிடுவார். இந்த மாதிரி சொல்லி முடித்தான். நம்ம ஜங்குக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பேரண்ட்ஸ்லேருந்து யாருமே கிடையாதா. சுகாவே நம்ம சுகா கூட சேர்ந்து கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருப்பார். அப்புறம் சுகாவோட மேம்லாம் படிக்க விட்டுன்னு இருக்க மாட்டாங்க. ஜங்குக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப்லலாம் ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த வில்லேஜில் இதெல்லாம் கிடைக்காது. அதனால அவர் அது ரொம்ப ஆர்வமாகவே பார்ப்பாரு. அதுவும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு தான் பக்கத்தில் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மூமெண்ட்டில் இப்படி பக்கத்தில் இருந்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்லாம் நோட் பண்ணிவிட்டு அவரும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு என்ஜாய்மெண்ட் ஆகிறத நோட் பண்ணி அவர் ஜாலியாகிறாரு. என்னடா நம்ம என்ன சொன்னாலும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்குறானே, இந்த ஜிமினா என்னென்னா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணலாம் சொல்லுவானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி டேகுக்கு 2 பேருக்கு இருக்கிற மூமெண்டம் யூமி நோட் பண்ணி ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக் ஆனால் இப்போது ட்ரிப்புக்கு போனேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட பாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு 1 வீக் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுருந்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு வீக்லலாம் ஃபுல்லாக ஜங்குக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணுறதுனால நம்ம வந்து தான் பண்ணுற ஒர்க்கை ஒரு பர்சன் ரசிக்காங்க. அவன் அதை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கான். ஏன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல எம்ப்ளாயிஸ் பக்கத்தில் வச்சுட்டு தானே ஒர்க் பண்ணணும். இங்கே மட்டும் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு கிரிட்டிட்டிங் ஆயிருந்துருக்கும். இப்போ ஜங்குக்குமே பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகி கம்பெனியில் இருக்கிற ஃபீல்ட்லேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போது வில்லேஜில் வயக்காடு, அந்த வயல்வெளியில் நம்ம ரொம்ப நார்மலாக அந்த வரப்பு ஓரத்தில் உட்காந்துருந்து லேப்டாப் ஆன் பண்ணி இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன அப்பப்போ மஸ்கிட்டோ கடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவர் ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டாரு. ஜிமினா சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஹை ஃபிட்டை கொடுக்கும், கண்டிப்பாக நான் இந்த ட்ரிப்பும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்ங்கிற மாதிரி ட்ராஃபி வாங்குவேனுங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக என் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே காற்று வாங்கினபடி ஜில்லுன்னு காற்று வர்ற அந்த காற்றை வாங்கினபடி வரப்பில் ரொம்ப கூலாக உட்காந்துருந்தா
ஜிமினா அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி ஓடி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ப்ராப்ளம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ இப்போவே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அங்கே இருந்து நம்ம டேயை சுகாவோட ஹவுஸ் கூட்டுண்டா. இங்கே சுகாவோட ஹவுஸில் ஹெவி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீயே நோட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு பர்சன்ட் வேகமாக இழுக்கிறாங்க. இங்கேருந்து நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு தான் போவேன். அவனோட டேடி என்கிட்ட நிறைய மணி வாங்கியிருக்கான். அதெல்லாம் எனக்கு யார் திருப்பி தருவது? 10 lakhs அவன் எனக்கு தரணும். அதுக்கு பதிலாக ஜங்குக்கு நான் ஏன் கூட கூட்டு போகிறேங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்தா, முடியாது நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு டேடி யார் மாமியார்லாம் தெரியாது, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. ஜங்குக்கு யார் இல்லாத பர்சன் தானே, அதனால யாருமே இதை எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னெலாம் கேட்கவே இல்லை. சுகாவோட டேடு என்னடா பண்ணனுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு, என்னடா நடந்துட்டுருக்கு? அவனோட டேடி இவன்கிட்ட நிறைய மணி வாங்கியிருந்தானா, இவனோட டேடுக்கிட்ட. அந்த டேடுக்கிட்ட வாங்கின மணியை சன்னுக்கிட்ட வாங்கிறதுக்கு இந்த சன் வந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற? அவன் அப்பன் இவன் அப்பனுக்கு மணி கொடுத்தானாண்டா. அவன் அப்பன் டெட் ஆகிட்டானா. அவன் அப்பன் கொடுக்க வேண்டிய மணியை நான் ஜங்குக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டதுன்ட்டு இப்போ அவன் அப்பன் கொடுத்த மணியை சன் வாங்க வந்திருக்கான்டா. சுத்தமாக குழப்பிட்டான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணி வாங்கிட்டுக்கு இப்போ வந்திருக்கான். ஆஹா, ஜங்குக்கு அவன் கூட இழுத்துட்டு போக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், என்ன சொல்கிற? ஆமாம், ஒரு 3 months முன்னாடி ஜங்குக்கு ஏதோ ஒரு பிளேஸில் பார்த்தானா. ஜங்குக்கிட்ட என் கூட வாரியா, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்லாம் கேட்டானா. ஜங்குக்கு மாட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டதா என்னோட டேடு சொல்கிறாரு. அவன் 3 months கழிச்சு இப்போ இப்படி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் நோட் பண்ணா. ஆமாம், நீ இப்போவே என் கூட வரணும். உன் டேட் வாங்கின மணியை உன்னால் கொடுக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லார்ட்டையுமே ஹெல்ப் கேட்குறாரு. சுகாவை பார்த்துட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். மாம் செம்ம கடுப்பில் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் என்னடா ஹெல்ப் பண்ணேன், என் டேடே சும்மா தான்டா நிற்காருங்கிற மாதிரி நோட் பண்ணான். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாருமே அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கும் போக மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, நீ வேணா நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்கு, உன் டேடி என்கிட்ட மணி வாங்கலைன்னா உன்னோட டேடுன்னு சொல்வியே சுகாவோட டேடு, அவர்கிட்ட கேளு உன் டேடி என்கிட்ட மணி என் டேடுக்கிட்ட மணி வாங்கினானா இல்லையான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேடி இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு உண்மையிலே டேடி இருந்தாங்களா, என் டேடு உங்களுக்கு நல்லா தெரியுமா, எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஜங்குக், உன்னோட டேடும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, என்னோடய ஃப்ரெண்டோட சன்னுன்னு சொன்னால் ஹவுஸ்க்குள்ளே உன்னை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நாங்கள் தூக்கிட்டு வந்தேன், உனக்கு யாருமே இல்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் சொன்ன போட்டு நம்பலல்ல, அவரை வளர்த்தி சொல்லிட்டார்ல, உன் டேடு தான் என் டேடுக்கிட்ட மணியை வாங்கியிருந்தான். ஓகே, உன் டேடால் கொடுக்க முடியல, ஒன்னாலையும் இன்னைக்கு கொடுக்க முடியாது. பேசாட்டிக்கு பேபி, அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏன் கூட வந்துரு. அன்னைக்கு பெருசாக நின்று திட்டி ஸ்லாப்லாம் பண்ணிட்டு போனல, வா என் பிளேஸ்க்கு வா, எந்த ஆன்சரில் ஸ்லாப் பண்ண வச்சேனோ அந்த ஆன்சர்லையே எனக்கு லைஃப் லாங் சோப் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வரமாட்டேன், நீ ரொம்ப மோசமான பர்சன், நீ ஒரு பேட் பர்சன் கிட்டலாம் நான் வரமாட்டேன், மணி எவ்வளோ மணி வேணும்னு வேணாலும் சொல்லி நான் குறைய கூட்டுருந்தேன், அதுக்காகலாம் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, மணி வேணால் நான் குறைய கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. 10 lakhs எனக்கு இப்போவே 10 lakhs இங்கே வேணும். 1 hourல உன்னால் 10 lakhs தர முடிஞ்சிச்சுன்னா, இல்லை உன் டேடுன்னு சொல்லி க்ரை பண்ணி அழுதியே இவ்வளோ இயர்ஸ் உன்னை சேஃபாக வளர்த்தாரே, அந்த டேடுக்கிட்டே வேணாலும் அந்த 10 lakhs வாங்கி என்கிட்ட தா, உன்னை இதே பிளேஸில் அப்படியே விட்டுட்டு போகிறேன். 1 hourக்குள்ள அந்த 10 lakhs என் ஹேண்ட்ஸ்க்கு வரலைன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கேருந்து இழுத்துட்டு போவேன், யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுகிறத கேட்டேன். நம்ம ஜங்குக்கும் சுகாவோட டேடுக்கிட்ட போய் எப்படி கேட்கனே தெரியல. 1 hour தான் டைமா, அந்த ஹவர்ஸ்க்குலாம் நான் எப்படி அவ்வளோ மணியை ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த பிளேஸ்லேயே நின்று க்ரை பண்ணி அழுறாரு. யார்கிட்ட என்ன கேட்கன்னு கூட தெரியல. இந்த மாதிரி க்ரை பண்ணால் கரெக்டாக 1 hour முடிய 10 seconds இருக்குமா, அந்த 10 seconds இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட ஆன்சர் பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உனக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான்டா, ஏன்னா நீ யார் இல்லாத பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி
க்ளோஸ் அப்படி வேகமாக இழுக்கிற மூமெண்ட்டுக்கு டேடி என்ன டேடி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க 10 lakhs தானே டேட். ஏய் சுகா வாய மூடு. உன் டேடி இவ்வளோ இயர்ஸ் என்னை ஏமாற்றிட்டு இருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டோட சனன் கூட சொல்லாமல் தானே ஏமாற்றி வச்சுருக்கீங்கிற மாதிரி சுகாவோட அம்மா மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு தனக்கு யாருமே இல்லை, தனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரதர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப பெயின்லேயே என்னோட ஹேண்ட்ஸை விட்டுரு, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மட்டும் நினைக்காத, மணி வேணால் நான் தந்துடுதுன்னு எனக்கு டைம் கூடங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். இப்போ அந்த பசங்களோட ஃபேஸ்க்கு முன்னாடி 10 lakhsக்கு 20 lakhs நம்மகிட்டே நீட்டுறாரு. இவ்வளோ மணி இது இது எதுக்கு, அவன் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அவன் விட்டுட்டு இதில் 10 lakhs அவன் கொடுக்க வேண்டிய மணி, அப்புறம் அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன், இனி இவனை எவனுமே டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 20 lakhsஸை தூக்கி வைக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா அந்த பர்சன்ட்டுமே செம்ம ஷாக் ஆகி என்ன இவ்வளோ மணி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணேன். எதுக்காக எக்ஸ்ட்ரா மணி கொடுக்குறீங்க, அந்த மணியை தாடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு பிடுங்க போனேன். அதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இப்போ 10 lakhs கொடுத்தேன், உன் டேடு 20 lakhs வாங்கினேன்னு சொல்லிட்டு உன்னை ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி 20 lakhs கொடுத்துட்டு ஒரு பேப்பரில் நீட்டே ஜங்குக்கிட்ட இனி ஃபைட்டுக்கே வரக்கூடாதுன்ட்டு சைன் பண்ணி கொடு, நான் மட்டும் மணி வாங்கிட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதேமாரி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பேபி ஹேண்ட்ஸை டச் பண்ணதோட மணி கடிச்சிடுச்சு, எப்போ என் ஹவுஸ்க்கு வருவ, நீ மட்டும் என்கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த வில்லேஜில் நான் தான் டாப் பர்சன்ஸாக இருப்பேன் தெரியுமா, என் கூட வாயேன் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி மணியை வாங்கினதுக்கப்புறமும் நம்ம ஜங்குக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணனே தெரியல. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்காக எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட இப்படி டேட்டியாகவே பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா, அங்கே பாருங்க சார், நான் கேட்ட மணியை கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான், அவனை நான் என்ன மாதிரி பேசினா உங்களுக்கு என்ன, அவனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனை பிடிச்சிருக்கு, இன்னும் 1 monthல் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், டேய் 1 month கழிச்சு வருவேண்டா, மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போவும் உனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, இப்போ இழுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுகிட்டே காண்டாகி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் கேட்க யார் இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரிட்டே ரொம்ப கோவமாக பேசுகிறான். அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் ஜிமினாவும் பக்கத்தில் வந்தால் சுகாவோட பேரண்ட்ஸுமே அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாதீங்க, அவன் ஒரு பொறுக்கி ரவுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இந்த கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், என்னோடய கேரக்டர் உங்களுக்கு நான் தெரியல அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஜிமினா பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா, சரிடா விட்றா, அட மணி கொடுத்துட்டலாடா, அவன் என்ன மாதிரி டேடியாக பேசிகிட்டு இருக்கான், நீ சும்மா தானே பார்த்துட்ருக்க, என்னமோ அவன் சொல்கிறது கரெக்டு தானே டயாங், அவன் சொல்கிறது கரெக்டு தானே, இங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்குமே ஜங்குக் யாருமே இல்லாத ஒரு பர்சன் தான், ஏன் பிரதரா, சுகா பிரதரா, இல்லை ஓம் பிரதரா, யாருக்குமே அவன் ரிலேட்டிவ் கிடையாது, அப்படி இருக்க சொல்ல எப்படி நீ எப்படி அவன் சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும், நீ சொல்கிறதோ நான் சொல்கிறதோ கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, அவனுக்குன்னு தான் யாருமே இல்லையே, அவன் அது தானே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா சொன்னான். நம்மகிட்ட ஒரு கோவத்தில் டக்குன்னு அவர் ஹேண்ட்ஸில் போட்டிருந்த அந்த ரிங்கை கலட்டி பக்கத்தில் இருக்க ஜங்குக்கோட ஃபிங்கரில் ரிங்கை போட்டு விட்றாரு. ரிங்கை போட்டு விட்ட வேகத்துலேயே ஜங்குக்கோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சி கிஸ் பண்ணுவாரா. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லோரும் செம்மையா ஷாக்கானா, பா இதை தாண்டா மச்சான் எதிர்பார்த்தேன், மூணை ரசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி வெளியே வந்து நின்று ஜங்குக்க பார்த்ததை நான் நோட் பண்ண சொல்லியே டவுட்டு இருந்துச்சு, இந்த சிட்டி மேனுக்கு வில்லேஜ் பாயை பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரியும், அப்பா எப்படியோ டேயை கடுப்பேற்றி ரிங்கை போட வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பிளான் பண்ணபடியே செஞ்ச மாதிரி பண்ணி முடிச்சிருக்காரு. சிரிக்கிறாரு. மற்ற எல்லோரும் ஷாக்கில் இருந்தால் நம்ம ஜிமினா மட்டும் சிரித்தோம். ஜங்குக் செம்ம ஷாக்கில் இருந்தவர் டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டே தான் ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டு, எங்கள் பாருடா, வில்லேஜ் சைடில் எப்படி மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னோடய சிட்டி சைடில் நாங்கள் இப்படி தான் மேரேஜ் பண்ணிப்போம், என்னோடய ஃபியான்சிக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் ரிங் வேர் பண்ணி கிஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்போம்,
இந்த பிளேஸில் இத்தனை பீப்புள்ஸ் உங்கள் வில்லேஜ் மெம்பர்ஸ் முன்னாடி நான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணி அவன் என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டேன். இனி எவனுக்காவது என் ஒய்ஃப் மேலே டேட்டியான திங்கிங் வந்துச்சு, பிஸ்னஸ் மேனா அண்ட் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓவா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது. புரியும் நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வர்ற மிரட்டுறாரு. இந்த மாதிரி இது வரைக்கும் பேசி ஜங்குக்கே பார்த்துட்டு கிடையாது. வேற ஒரு டோனிங்கில் பேசுகிறத பார்த்து நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு சுகாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த பர்சன்ஸுக்கும் வேறு வழி இல்லையா, இந்த மாதிரி வேறு கிஸ் பண்ணி ரிங்கை வேற போட்டுட்டு அவன் ஏன் ஒய்ஃபு, நான் அவனை மேரேஜே பண்ணிட்டேன்டா அத்தனை பேர் முன்னாடியும்ங்கிற மாதிரி சொன்ன அந்த வேடெல்லாம் கேட்டு காண்டிலே அந்த பர்சன்ட் அந்த மணியோடு அங்கேருந்து போனான். இப்போ டைம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் தான் அதான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாருல, ஜங்குக்கு அவன் கூடயே அனுப்பிப்போம், சுகா கூடயே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் போக மாட்டேன், நான் இங்கிட்ட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. எல்லாருமே ஏன் என்கிட்ட இப்படி என்னோடய விருப்பத்தை கேட்காம அவங்களுக்கு தோன்றதை பண்ணுறாங்க. நான் தானே என்னோடய லைஃப்பை வாழ போகிறது, ஏன் பர்மிஷனையே யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி சுகாவோட டேடுக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணால், நம்ம சுகாவோட டேடுக்கிட்ட நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, நான் கூட போக மாட்டேங்கிற மாதிரி. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகி அப்படியே வாட்சை நோட் பண்ணபடியே வராது. வாட்சை நோட் பண்ணபடியே வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு டைம் வருடா போடா நான் ஃப்ளைட்டுக்கு போவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே பிடிச்சி அந்த ரூம்லேருந்து வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற மூமெண்ட்டுக்கு மணி வாங்க மார்னிங் ஒருத்த வந்தான் பாருங்க, அந்த பர்சன் எவ்வளோ வேகமாக ஜங்குக்கு இழுத்துருப்பாரு. அதை விட பிள்ளமட்டுங்க வெக்கிட்ட நம்மகிட்ட இழுக்கிறாரு. இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்குன்னா அவ்வளோ க்ரையிங் வருது. தன்னோட லைஃப்பை தன்னாலேயே என்ஜாய் பண்ண முடியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவோட டேடை நோட் பண்ணா, சாரிடா என்னால் எதுவுமே பண்ண முடியல, உன்னை சேஃபாக பார்த்துக்கணுன்னு தான் திங்க் பண்ணேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நீ சுகா இருக்கிற பிளேஸுக்கு தானே போகிற, சுகா கண்டிப்பாக உன்னை சேஃபாக பார்த்துப்பான், கண்டிப்பாக டயாங் உன்னை சேஃபாக தான் பார்த்துப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு இப்போ பிடிக்காத மாதிரி தெரிஞ்சாலும் போக போக நீ உன்னோட லைஃப்பை அக்செப்ட் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகாவோட டாடு திங்க் பண்ணால் நம்ம ஜங்குக்கு போஸ்ட்லாம் அங்கேருந்து அவரோட கண்ட்ரிக்கே கூட்டிகிட்டு வந்து அவரோட சிட்டிக்கே கூப்பிட்டு வந்துடுவார். வில்லேஜ்லேருந்து நம்ம சிட்டிக்கு வந்துட்டார். இந்த மாதிரி சிட்டிக்கு வந்தால் நம்ம டேயோட ஹவுஸை தான் காட்டுது. அது செம்ம பெரிய ஹவுஸ், நம்பர் 1 பிஸ்னஸ்மேனில் செம்ம பெருசாகவே ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸுக்குள்ளே இப்போ நம்ம டேயோட டேடுக்கு பிரதர் இருப்பாங்களே, அவங்களோட சன், அதாவது டேயோட டேடோட பிரதர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஒரே ஹவுஸில் தான் இருப்பாங்க. இப்போ டேயோட டேடோட பிரதர் இருப்பார்ல, அந்த பர்சனோட சன், அவனோட நேமை நம்ம சார்லின்னு வச்சுப்போம். சார்லி வந்து நம்ம டேக்கு பிரதர் மாதிரி, ஆனால் டேயோட டேடோட பிரதரோட சன். ஓகே, இப்போ சார்லி நேராக கீழே இறங்கி வரான். ஹையாங் போய் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ஹவுஸ்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே கீழே இறங்கி வேண்டாம். அந்த பிளேஸுக்குள்ளே கார் என்ட்ராகிற சவுண்டை கேட்டு ஹையாங்க தேடி தேடி அலைஞ்செல்லாம் நான் வந்துட்டான் பார் அப்படிங்கிற மாதிரி சார்லியோட மாமும் டேயோட மாமும் அப்படியே நேராக டே பக்கத்துக்கு வேண்டாம். சுகாவும் ஜிமினாவும் போச்சு டோருக்கிட்டேயே 2 மாமையும் வந்து நிற்கிறாங்க. டே பண்ணியிருக்க ஒர்க்கை மட்டும் பார்த்தாங்க, போச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம டே அப்படி கார் டோரை ஓப்பன் பண்ணுற அவர் வெளியே வந்துட்டார். நம்பர் 1 சிஓ ஜங்குக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுற மூமெண்ட்டை 2 மாமும் நோட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே பயத்துலேயே அந்த காரை விட்டு இறங்கி வராரு. இவங்க எல்லோரும் சிட்டி சைடில் எப்படி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜங்குக் வில்லேஜ் சைடில் அவர் வில்லேஜ் லுக்லேயே அப்படி வெளியே வராரு. ஆனால் பார்க்க க்யூட்டாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இந்த மாதிரி வெளியே வர மொமெண்ட்டை பார்த்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன் என்னையே பார்த்துட்ருக்க, ஏன் முன்னாடி தானே போகிறான், போ அவன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே பேசுகிறது கேட்டு பயத்துலேயே நேராக சுகாவோட ஹேண்ட்ஸை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். இப்போது ஹாலில் தான் டேயோட பேரண்ட்ஸ், சார்லியோட பேரண்ட்ஸ், சார்லி, சுகா, ஜிமினா, அப்புறம் நம்ம டே குக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னான். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்கவும், அடையாமா அவங்ககிட்ட கேட்குற, டேரெக்டாக ஏன்டா கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டே சொன்னான். வாயா மூட்ரா, கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, அது சரி எதுக்காக அந்த பையனோட ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சபடியே நின்னான். ஜிம்மி நான் தான் வேறு வழி இல்லாமல் அது ஒன்றும் இல்லை ஆண்டி வில்லேஜி அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மொமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி வந்து டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். வில்லேஜ் பீப்புள்ஸுமே மேரேஜ் பண்ணதுனால ஜங்குக்கிட்டே கூடயே அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு டேவோட மாம் டேயை ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கவும், ஜங்கு பயத்துலேயே டேவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு தரையிலே விழுந்துடுவார். இந்த மாதிரி விழுந்தா, ஏம்மா அடிக்கதான் அடிக்கிற, என்ன அடிக்கிற, அவனை ஏன் பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஹிப்பை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. இப்படி தூக்குனா நம்ம ஜங்கு கூட டேயோட மாமா பார்த்து பயங்கரமாக நடுங்கிறாரு. இந்த மாதிரி நடுங்கினா, என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துருக்கட்டையாம், என்னோட ஒரே சன்னடா, உன்னோட மேரேஜை நான் என்ன மாதிரி கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா, என்ன மாதிரி நான் பண்ணிட்டு வந்துருக்கேன், முதல்ல இந்த பர்சன்டை அந்த வில்லேஜில் கொண்டு விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா, அது முடியாதும்மா, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு மேரேஜில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே வரல. இந்த 2 வீக்ஸ் தான் அவன் கூட க்ளோஸாக இருந்தேன். எனக்கு அவனோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சொல்லப்போனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பிளேஸில் அவன் அந்த மாதிரி ஹேட் ஆகிற மொமெண்ட்டை பார்க்க முடியாமல் தான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணேன். இவன் என்னோடய ஒய்ஃப், நான் அவனை மேரேஜ் பண்ணிட்டேன். வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட என்ன சொன்னனோ அதை தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சின்னு என்கிட்ட சொன்னீங்க. மேரேஜ் பண்ணி என்னோடய ஒய்ஃபை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவன் என்னோடய ஒய்ஃபு தான். உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு வேணால் சொன்னீங்கன்னா நான் நியூ அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி அந்த பிளேஸ்க்கு போயிடுறேன். இல்லை ஜங்குக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இதே ஹவுஸில் இருக்கிறோம். ஓகே, நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடியே நேராக ரூம் கிழித்துட்டு போகிறாரு. பா ட்ரையாங், மாமா இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறாடா, எங்கே மாம் பேசுகிறாங்கன்னு கேட்டு ஜங்குக்கா வில்லேஜிலே கொண்டு விட்டுருவியோன்னு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி நான் அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஜிம்மி நான் முன்னாடி தான் டேவோட மாமன்ட்டு நிற்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, அது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ண ஆண்டி, நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னீங்க, நானும் எத்தனையோ பர்சன்ஸ்கிட்ட ஃபோட்டோலாம் காட்டினேன், வேண்டான்னு சொன்னான். ஆனால் நான் சொல்லாமலேயே, நான் ஃபோட்டோ காட்டாமலேயே அவனை தான் பிடிச்சிருக்குன்னு ரிங் போட்டுட்டான். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி கேட்பாராம். ப்ளீஸ் ஆண்டி, கண்டிப்பாக ஜங்குக்கு உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எப்போதுமே எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன்ட் அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான், எனக்கு அவனை சுத்தமாக இனி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா அங்கேருந்து கோமா பண்ணா. சரி சுகா, நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜிமினாவும் அவங்க ஹவுஸ்க்கு கிளம்பி போனோம். இப்போ பெட்ரூமில் நம்மகிட்டே பெட்ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு, இதுதான் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வில்லேஜில் நீங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவீங்கள, அந்த தண்ணி கூட மேலேருந்து கீழே விழுமில்ல, அது என்னமோ சொல்லுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது ஒரு குழாயிலேருந்து தண்ணி வருமே, அந்த சொல்கிறீங்களா, கிணத்துக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும், அங்கே தானே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆவீங்க, ஆனால் இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஜொங்குக்கு உள்ளே காட்டுறாரு. இங்கே தான் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுதான் உன்னோட ரூம், இந்த ரூமில் தான் நம்ம 2 பேருமே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், 2 பேரும் இருக்க போகிறோன்னு சொன்னால் அடுத்த செகண்டே டேயை விட்டு டக்குன்னு மூவ் ஆன் ஆகிட்டு அப்படியே பெட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டா, இப்போ என்ன தப்பாக சொன்னேன்ட்டு இப்படி டக்குன்னு ஹேண்ட்ஸை உதறிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், ஜங்குக் அப்படியே டேயை போட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். சரி ஏதோ கானில் இருக்காமலுக்கு நைட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அங்கேருந்து எழுந்து போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிவிட்டு நம்மகிட்டே நார்மலாக ரூமை விட்டு வெளியே போயிட்டார். ரூமை விட்டு வெளியே போகட்டுண்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக இருக்கிற பர்சன் மாதிரி இருந்துட்டு போன அடுத்த செகண்டே அப்படியே அந்த பெட்டில் பட்டு கிடந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டுருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் வில்லேஜில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜங்குக்கு டார்ச்சர் பண்ண பர்சன்ட்டும் டேயும் ஒன்று, அவங்ககிட்டையும் மணி இருக்குது, இவங்ககிட்டையும் மணி இருக்குது. அவங்ககிட்ட கொஞ்சோண்டு மணி இருந்துச்சு, இவங்ககிட்ட நிறைய மணி இருக்குது. அவன் மணியை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணால் இவன் மணியை கூட
கொடுத்து நம்மளை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் லவ் பண்ணி ஃபீலில் ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அப்படி ஒரு மேரேஜை பண்ணி தூக்கிட்டு வந்திருப்பாரு. அது நம்ம ஜங்குக்கு தெரியல. நம்மகிட்டே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் மணியை ஒரு ஃபைட்டாக வச்சு மணியை கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. யாருமே என்னை பற்றி திங்கலையே. அவன் நினச்சிருந்தா அந்த மணியை சும்மாவே கொடுத்துருக்கலாமே. அவன் பேசினான்னுக்கிட்டுக்காக ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி என்னோடய விருப்பமே இல்லாமல் என்னை மேரேஜ் பண்ணி அவரோட பிளேஸ்க்கே கூட்டு வந்துருக்காங்க. இங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை. என்னை எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி பயங்கரமாக தேம்பி அழுதுட்டு இருப்பார். இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தான். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம ஜங்குக்கு ஃபுட்டு எடுத்து அந்த பிளேட்டை அப்படியே நீட்டுறாரு. ஜங்குக்கு சாப்பிடு, நீ வந்த நேரத்துலேருந்து சாப்பிட்லையாமே, ரூமை விட்டு வெளியே வரலையாமே, இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தான். எனக்கு வேண்டாம், என்னை என் ஹவுஸில் கொண்டு விட்டுருங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன்னா ஹவுஸில் கொண்டு விடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை அப்படியே டேபிளில் வச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருங்க டயாங், நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி 100% மாதிரி தான் திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உங்கள் கூடலாம் லைஃப்பை ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. என்னை வில்லேஜ்லேயே கொண்டு விட்டுருங்க. ஏதோ மேரேஜுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு பேசுவாரா. இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் இல்லை, மேரேஜை பிரேக் பண்ணி ஏன் வில்லேஜில் கொண்டு என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு பேசுகிறது கேட்டு ரொம்ப நார்மலாக நம்ம டேக் ஆண்டாகி ஜங்கு கூட நெக்கு இருக்குனபடி அப்படியே அந்த பெட்டில் லாக் பண்ணுறாரு. என்னடா என்ன அந்த 2 வீக்ஸ் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தோடனே என் கேரக்டர் அதான் நினச்சிட்டு இருக்கியோ. இங்கே பாருடா, உன் முன்னே நிற்கிறோம்ல, இதுதான் ஒரிஜினல், என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் இதுதான். இந்த கிம் டயாங் எதையாவது திங்க் பண்ணிட்டானா அது அவனுக்கு மட்டும்தான். ஓகே, நான் ஒரு இதை திங்க் பண்ணி அது எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு மட்டும்தான். நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர்னு உன்னை ஃபஸ்ட்டே பார்த்தேன் பேர் என்னோடய ஹெட்டில் பாலை வச்சு அடிச்சியே, அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் நீ என்னதுன்ட்டு. தேவையில்லாமல் இப்படி உன்னோட பிரெயின் யோசிக்காமல் எப்படிடா நான் என் கூட இருக்கலாம், எப்படி என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம், இதை தான் திங்க் பண்ணணும். எங்கேருந்து போகிறேன், டிவோர்ஸ் கேட்குறேன், டிவோர்ஸ் பண்ணு, வில்லேஜுக்கு போமே அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது அடம் பிடிச்சி க்ரை பண்ணி ட்ராமா பண்ணான்னு வச்சுக்கோ, இந்த டேயை வேற மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் பயட்லேயே டேயோட ஐஸை நோட் பண்ணால், ஏன்னா இந்த 2 வீக்ஸு இருந்த டே வேறு, இப்போ இருக்கிற டே வேறு. இந்த மாதிரி டேயோட சேஞ்சிங்கான அந்த மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக் செமையாக பயந்துருவார். இந்த மாதிரி பயந்தான் இந்த அப்படி ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தான் அந்த ஃபுட் பிளேட்டை வேகமாக வாங்கி வேகமாக சாப்பிட்றாரு. இந்த மாதிரி வேகமாக சாப்பிட்டான். நம்ம ஜங்குக்கு அப்படியே துரத்துது, ஃபுட்டு அடைச்சிக்கிச்சு பிள்ளைக்கு. துரத்துற மூமெண்ட்டுக்கு அப்படியே வாட்டர் எடுத்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்படி ஃபீட் பண்ணி விட்டாலும் அவர் லெவலில் தான் ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்போது நெக்கை பிடிச்சி இருக்கிறார்ல, அந்த இதில் நம்ம ஜங்குக்கு பயம் போச்சு. பயத்துலேயே அந்த வாட்டரை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்டை வைக்கிறாரு. பிளேட்டை வச்சா ஹேண்ட்ஸையும் வாஷ் பண்ண வைக்கிறாரு. வாஷ் பண்ண வச்சுட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காரவும் ஜங்குக் பயந்து போய் 2 லெக்கையும் ஹாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன பண்ண நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுவாரா. அதுக்கப்புறம் எதுவும் மிஸ்பீக்கவாக நம்மக்கிட்ட நடந்து போகணுங்கிற பயத்தில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி க்ளோஸாக அவர்கிட்ட இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஜங்குக்கோட ஐஸில் டீரியே வந்துச்சு. இந்த மாதிரி டீரி வந்தோம் நம்ம அவரோட ஃபோர்கட்டை ஜங்குக்கோட ஃபோர்கட்டோட அட்டாச் பண்ண போய்ட்டு, எங்கள் பாருடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது ஏன்னு தெரியல, உன்னை ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்க்க சொல்லியே பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் நீ என்கிட்ட பேசின மூமெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த 2 வீக்ஸும் அந்த மஸ்கிட்டோ கடியில் அந்த வில்லேஜ் பிளேஸில் 2 வீக்ஸாக நான் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் நீ மட்டும்தான். உன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு தான் 2 வீக்ஸாக நான் அந்த பிளேஸ்லேயே இருந்தேன். எங்கே பாரு, உன்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, ஹேட் ஆக்குனாங்க. நான்
அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ரிங் போட்டு உன்கிட்ட கிஸ் பண்ணேன். அதனால உனக்கு ஏதாவது என் மேலே தப்பான ஃபீலிங்ஸ் வந்துருந்துச்சுன்னா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ என்னோட ஒய்ஃப் தான், எனக்கு மட்டும்தான் இந்த கிம் டேயாங்கோட ஒய்ஃப். ஓகேயா ஜங்குக்? உனக்கு எவ்வளோ டேஸ் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, எப்போ வேணாலும் இந்த டேயை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ என்னை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அது வரைக்குமே உன்னோட டே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அதுக்காக ரிங்கை போட்ட மாதிரி கிஸ் பண்ண மாதிரி ப்ளேலாம் பண்ண மாட்டான். ஓகேயா? முதல்ல இந்த மாதிரி பயப்படுறத நிப்பாட்டு. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கிட்ட வச்சு இப்படி ஜங்குக்கோட ஃபோர்கிட்ட டேயோட ஃபோர்கிட்ட அட்டாச் பண்ணப்படி பேசிட்டு அப்படியே டே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆகி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றாரு. கவர் பண்ணி விட்டுட்டு தேவையில்லாமல் கண்டதெல்லாம் திங்க் பண்ணி டென்ஷன் ஆகிட்ருக்காரு. சரியா? அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டும் ஜங்குக்கும் டேயும் பேசிக்கிட்டு இருந்த ஹோல் மூமெண்ட்டையுமே டேயோட மாம் அந்த ரூமுக்கு வெளியே நின்று தான் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ டேயோட மாமோட ரூமை தான் காட்டுது. அவங்க மாம் வந்து டே ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அந்த வேலை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீக்கப் பண்ணிவிட்டு ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம ஜங்குக் குளிரில் நடுங்கிட்டாரு கிடுக்கிடுன்ட்டு. இந்த மாதிரி நடுங்கிற மூமெண்ட்டுக்கு என்னடா சவுண்டு வித்தியாசமாக இருக்குனுங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்தா நம்ம ஜங்குக்கோட டீத் தான் கிடுக்கு கிடுக்குன்னு ஒரு மாதிரி டீத்தை கடிக்கிறாரு. அந்த சவுண்டு ரொம்ப இதாக இருக்குது. என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்ப குளிர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க பிளேஸில் ஏசிலாம் கிடையாதுல்ல, இவர் என்னென்னா ஒரு ரூமுக்கு 2 ஏசி வச்சுருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அதை மட்டுட்டு அணைக்கிறாரு. அணைச்சி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கோட பாடி முழுக்க ஃபுல்லாக பெட்ஷீட்டை வச்சு ரப் பண்ணபடி க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு 1/2 மட்டும் வெயிட் பண்ணி ஜில்னஸ் போயிடுங்கிற மாதிரி டைட்டாக நம்ம ஜங்குக்கு அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருந்தா ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கும் அந்த ஜில்னஸ்க்கும் கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ஏசியிலனோடனே நம்ம ஜங்குக்கு நார்மலாகவே ஸ்லீப் ஆகிட்டாரு. பட் நம்ம டேயாங்கால தான் ஸ்லீப் ஆக்க முடியல. நம்ம அந்த ரூமுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து டைம் ஒரு 12 o'clock மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஹோல் டயர்டில் வந்து ஜங்குக் பக்கத்தில் பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி கம்பெனிக்கெலாம் ரெடி ஆகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் பெட்லேயே உட்காந்துருந்து ரெடி ஆகிட்ருக்க டேயே பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். டே ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே நேராக பெட்டில் இருக்க ஜங்குக்கிட்ட வரவும் அவ்வளோ நேரம் நார்மலாக உட்காந்துருந்த நம்ம ஜங்குக் டே பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. என்ன ஜங்குக் இப்போமா குளிருது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் அப்படியே போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டே கொடுக்குற ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தால் ஜங்குக்கு நேராக கீழே கூட்டிகிட்டு வந்து பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி விடுறாரு. டிசைட் பண்ணிட்டீங்களா நைட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருட்டையா, எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேடும் மாமும் அங்கேருந்து போனால் சார்லி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக் பார்க்க க்யூட்டாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. பட் என்ன வில்லேஜ் மேன் அந்த ஒரே ஒரு மூமெண்ட்டுக்கு தான் டேயோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல. மற்றபடி ஜங்குக் ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாகவே இருக்கிறாரு. வில்லேஜில் இருக்க பர்சன்ஸ் அவனுக்கு சிட்டி லைஃப்லாம் தெரியாது, சிட்டி லைஃப் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற திங்கிங்கில் நம்ம ஜங்குக்கை இக்னோர் பண்ணபடி அங்கே இருந்து போனான். ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு நீ இந்த பிளேஸில் இருந்துக்கோ, நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேயே விட்டுட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா நேராக கம்பெனிக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்பி போனோம். நம்ம ஜங்குக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசுனே தெரியாமல் விட்டுட்டு போன பிளேஸில் அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். நம்ம ஜங்குக்கு இந்த கிச்சனில் மெய்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா மெய்ட்ஸ், அவங்கள நோட் பண்ணிவிட்டு இவங்க யாரும் பேச மாட்டாங்க, பேசாட்டிக்கு அவங்கக்கிட்டையாவது பேசுவோங்கிற மாதிரி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி மேட்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி மேட்ஸ் பக்கத்தில் வந்து நான் மேட்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கை போட்டு ஷாக் ஆனோம். ஹாய்
அப்படிங்கிற மாதிரி ஹாய் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீ ஏன்டா இங்கே வந்துங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நோட் பண்ணான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டான். சார்லியோட மாம்டா என்னடா பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜ்லேருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு சிட்டிக்கு வர தெரிஞ்சிச்சுல, உனக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு எல்லா ஒர்க்குமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். எங்கே பண்ணி காட்டு பார்ப்போம் எல்லா ஒர்க்கையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி சார்லியோட மாம் பேசினதை கேட்டதோட அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நார்மலாக மேட்ஸ் கூட சேர்ந்து மேட்ஸ் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காரு. வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறாரு, அவங்க கூட சேர்ந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஃப்ளோரை மாப்பு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டை டேயோட மாம் பார்த்து ஷாக் ஆகி இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். பக்கத்தில் சார்லியோட மாம் நின்றுட்டு இந்த மாதிரி தான் மாப்பு போட்டு க்ளீன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்களா அந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு இல்லை இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் மாப்பு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது எனக்கு செய்ய தெரியல கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சார்லியோட மாம் திட்டுறதெல்லாம் கேட்டு நம்ம ஜங்குக் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. என்னடா பண்ணிகிட்ருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனா, வில்லேஜ்லேருந்து வந்துக்கிட்டு எங்கள் ஹவுஸில் நல்லா ரிச் பர்சண்டாக மேரேஜ் பண்ணி லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகலான்னு வந்தியா? என்னோட பிரதரோட டாக்டரை தான் டேக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணி வச்சுருந்தேன். கெடுக்கிறதுக்குன்னே வந்துருக்கல, நான் பண்ணுற டார்ச்சரெல்லாம் பார்த்து நீயே வில்லேஜை பார்த்து ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சார்லியோட மாம் பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. டேயோட மாமுக்கு நம்ம ஜங்குக்கு பிடிக்கலல்ல, ஜங்குக்கோட மேரேஜ் பண்ணது டேயோட மாம்கிட்ட சொல்லலாம். அந்த கோவத்தில் அங்கேருந்து போனேன். இந்த மாதிரி ஜங்குக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படி சொட்டிங்களே நிற்கிறத சார்லி நோட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டேயோட ரூமில் தான் நம்ம ஜங்குக் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகி ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் வருது. அதனால் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோடு வந்து நின்று கபோர்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்காமல் போயிருக்காரு. என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தெரியலையேங்கிற மாதிரி அந்த பெட்டிலேயே டவலை வேர் பண்ணபடி உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தான். இப்போ அந்த ரூமை கிராஸ் பண்ணிட்டு போகிற சார்லி பெட்டில் உட்காந்துருக்க ஜங்குக்கு நோட் பண்ணுறான். டவலோட நம்ம ஜங்குக் ட்ரெஸ் எதுவும் இல்லையேங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத சார்லி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கீழேருந்து மேலே அவரை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு பார்க்கட்டாண்டா நீ வில்லேஜ் பாய், ஆனால் நீ செம்ம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிற. எப்படி தான் ஹயாங் ஒன்றா மேரேஜ் பண்ணான்ட்டு எனக்கு ரொம்ப டவுட் வந்துச்சு. இப்போ கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இதோட அடியை நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அங்கேருந்து போனான். இப்போ டைம் மூவ் ஆகிட்டுருக்கத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்லேயே பட்டு ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஏன்னா மார்னிங்லேருந்து இந்த ஹோல் பிளேஸையும் நம்ம ஜங்குக்கு தான் க்ளீன் பண்ணியிருப்பாரு. அவங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருந்த அந்த திங்ஸ் பாத்திரங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு தான் வாஷும் பண்ணியிருப்பாரு. மேட்டுட்டெல்லாம் ஒர்க் பண்ணே விட்டுருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒர்க் பண்ண டயர்டில் ஃப்ரெஷ்அப் பண்ண மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பெட்டில் டவலை வேர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிடுவாரா? வெளியே ஒர்க்குக்கு போன நம்மகிட்ட நான் நேராக ரூம்குள்ளே என்றோன்னா டோர் ஓப்பனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு என்ன டோர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே என்ட்ராகி வந்தா இப்படி டவலோட பெட்டில் பட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுறேன் மேம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து நோட் பண்ணால் ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டும் ஜங்குக்கு செம்ம டயர்டில் ஸ்லீப் ஆகிட்டுருக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம டே கூப்பிட நம்ம ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலுமே அந்த டயர்ட்னஸில் எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. இதை நோட் பண்ணிவிட்டு என்ன டவலோடு இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணி நம்ம ஜங்குக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி விட்டுட்டு கீழே வந்து அங்கே இருக்கிற ஒரு மேடை நோட் பண்ணிவிட்டு ஹவுஸில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த மேடு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே போகுது. 4 டேஸுமே நம்ம டே ஜங்குக்கிட்ட பாய்லாம் சொல்லிவிட்டு ஒர்க்குக்கு போகிறதும் டே வெளியே போன அடுத்த செகண்டே அந்த ஹவுஸில் இருக்க ஹோல் ஒர்க்கையுமே நம்ம ஜங்குக்கு சிங்கிள் மேனாக பண்ணுறதும் அது நம்ம டேக்கு தெரியாமலேயே மேட்ஸ் வந்து இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கும் இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. இப்போ நைட்டு நம்ம ஜங்குக் பெட்டில் தான் டயர்ட்லேயே வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அவருக்கு ஃபீவர் வர அளவுக்கு ஆகிப்போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபுட்டும் அவருக்கு கரெக்டான டயத்துக்கு ஃபுட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப டயர்ட்னஸ்லேயே அப்படியே பெட்டில் உட்காண்ட்ருந்தோம். அண்டு ஹாலுக்குள்ளே என்ட்ரு நம்மட்டு ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம். அவங்க ரூம்குள்ளே இருந்த டேயோட பேரண்ட், சார்லியோட பேரண்ட் சார்லி, நம்ம ஜோங்குக்குமே அப்படி வெளியே வந்தோம். மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். என்னாச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி அவங்க அப்படியே வேகமாக கீழே இறங்கிட்டே பக்கத்தில் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். ஏம்மா நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டோம்ல, உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்கா இல்லையான்ட்டு. விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நான் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒர்க்கை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறீங்களா அவ்வளோ பேர் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா. ஒர்க்கு கொடுத்து நான் டார்ச்சர் பண்ணுறேனா, என்ன சொல்கிற டே அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கோவமாக டேயை நோட் பண்ணோம். நம்ம டேக்கு டவுட் ஆகி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஹாலில் வச்சுட்டு போயிருந்துருப்பாரு. இந்த மாதிரி டே போனால் ஒரு ½ ஜங்குக்கு வந்து அந்த பிளேஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதும் மீட்ஸ் எல்லோரும் சும்மா இருக்கிற மூமெண்ட்டும் அதேமாரி ஃபுட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு கொடுக்காத மூமெண்ட்டுமே அதில் ஃபுல்லாக கேட்சப் ஆகிருக்கும். இதை மொத்தத்தையுமே டே பார்த்துட்டு தான் நேரம் கமெண்ட்லேருந்தே கிளம்பியே வந்துருப்பாரு. இந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணி காட்டவும் சார்லியோட மாம் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே டேயோட மாமா நோட் பண்ணால், டெய்லி நீ இந்த ஒர்க்கை கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சார்லியோட மாமா நோட் பண்ணால், இங்கே பாரு டேயாங், உன்னோட மாம் எதுவுமே பண்ணலை, பண்ணதெல்லாம் நான் தான். ஹவுஸ்னால் ஹவுஸ் ஒர்க் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓ அப்படியா? அப்போ நாளைக்கு சார்லிக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டையும் இந்த மாதிரி தான் அவ்வளோ ஒர்க்கையும் பண்ண வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்காக நம்ம டே ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். இப்போ எதுக்காக ஆன்ட்டிக்கிட்ட நீ ஃபைட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் டே தட்டுட்டுனா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் என்னோட ஒய்ஃப். டெய்லியுமே நைட்டு அவன் டயர்டில் ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நான் நோட் பண்ணி டவுட் வந்துட்டு தான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிட்டானு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. இன்றைக்கி டார்ச்சர் பண்ண நீங்களே ஜங்குக்கு ஏதாவது பண்ணி கில் பண்ணிடுவீங்க. என் ஒய்ஃபை எனக்கு பாட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி போனோம். நம்ம ஜங்கு டேயோட டேடு தான் டே முன்னாடி வந்துட்டு, எங்கே பாருடா, எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நாங்களே இன்றைக்கி தான் 2 days 3 daysக்கு அப்புறம் நம்ம ஹவுஸ்க்குள்ளே வந்துருக்கோம். ஒர்க்கு விஷயமா வெளியே போய்ட்டு நானும் மாமும் இப்போ தான் வந்துருக்கோம். தேவையில்லாமல் ஹவுஸை விட்டு வெளியே போய் ப்ராப்ளத்தை பெருசாக காட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக்குமே ப்ளீஸ் டேயாங், யாருமே வேணும்னேலாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, நானாக விருப்பப்பட்டு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாயை மூடு நீ மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்து நம்ம ஜங்குக்கு பயந்து போய் நம்ம டேயோட மாமுக்கு பின்னாடி வந்து நின்று அப்படியே டேயோட மாமோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ண சொன்னால் உனக்கு எங்கே போச்சு பிரெயின்? பண்ண முடியாதுன்னு உனக்கு வாயை திறந்து சொல்ல தெரியாது. எவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பியா நீ அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தீக்கிறாரு. இந்த மாதிரி தீட்டம் நம்ம ஜங்கு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. டீ கத்துற மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி க்ரை பண்ணால், இப்படி தான் வில்லேஜ்லேயும் சும்மா எவன் என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுக்கிட்டு பயந்து நிற்கிறது. எப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற இந்த பயம் போகும்? எதிர்த்து பேச தெரியாதா உனக்கு? உன்னோட செல்ஃபை உன்னால் ஒழுங்காக சேவ் பண்ண தெரியாதா? உன் செல்ஃபை ஒழுங்காக உனக்கு பார்த்துக்க தெரியாதா நீ? அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திட்டிட்டு டேயோட மாமுக்கு பின்னாடி நிற்கிற ஜங்குக்கு புஷ் பண்ணி டே அவர் பக்கமாக வேகமாக இழுக்கிறாரு. டேயாங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னை விடுங்க டேயாங்க அப்படிங்கிற மாதிரி அல்வாரா இந்த மாதிரி அழுடம். வாயை மூடிட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுக்கு விட்டா போடுறனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடிட்டாரு. இந்த மாதிரி ஓடுனா நம்ம டே தான் திட்டுற வரைக்கும் திட்டி ஜங்குக்கு ரூமுக்கு அனுப்பிட்டேன். இங்கே பாருமா, பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க. அவனுக்கு சின்னதாக மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயுமே நேராக ரூமுக்குள்ளே போவார்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளே போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஜங்குக்காக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதில் 2 பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நேராக ஜங்குக்கு இப்போ 4 days சரியாக சாப்பிடவே இல்லைல்ல, அதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் நம்ம கத்து அந்த பயத்துலேயே பெட்டில் உட்காந்துருக்காரு. மேலே இருக்க பயத்தில் இப்படி உட்காந்துருந்தான். எப்படியோ ஃபுட்டு பிளேட்டோட ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இப்போ இந்த மாதிரி லெக்க ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க, இப்போ என்னம்மா, இப்போ என்னடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா, எதுக்காக டேயாங் பயமுட்டிகிட்ருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, என்னை பிடிக்கலன்னா வேணால் வில்லேஜில் கொண்டு விட்டுறேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான்.
வில்லேஜுங்கிறது மட்டும் மவுத்துலேருந்து வந்துச்சு, அடிப்பேன்டா அப்படிங்கிற மாரி ஹேண்ட்ஸை ஓங்குவாரா. இப்படி ஓங்குனா நம்ம தேயை பாட்டு இன்னுமே பயந்து கட்டி கட்டி அழுறாரு. இந்த மாதிரி அழுதம். சரி சரி கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுறதுக்கு லிப்பு கிட்ட கொண்டு வந்து ஃபுட்டை கொடுக்குறாரு, ஃபீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஜங்குக்கு பயத்துலேயே டே நோட் பண்ணால் சாப்பிடுண்ணே அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இப்படி மிரட்டுற மூமெண்ட்டுக்கு அப்படியே மவுட்டை ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணி விட நம்ம ஜங்குக் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மூமெண்ட்டையுமே டேயோட மட்டும் இல்லை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஜங்குக்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேரேஜ் வேண்டாம், லவ் வேண்டாம், டேட்டு வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஜங்குக்கிட்ட இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனால் சார்லி கொஞ்சம் காண்டாகிறான். இங்கேருந்து ஜங்குக் போனால் வடு ஜங்குக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசி ஜங்குக்கை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஜங்குக் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவன் ஒரு டேட்டி திங்கிங்கில் இருந்திருப்பான் ஜங்குக் மேலே. இந்த மாதிரி அவ்வளோ வரையே மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை பட்டு அவன் கொஞ்சம் காண்டாகி அங்கே இருந்து போனான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம ஜங்குக் பெட்டில் அப்படியே உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு கம்பெனி ஒர்க்கை மட்டுமே என் பண்ணிவிட்டு அப்படி லேப்டாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரவும் பக்கத்தில் உட்காந்து அடுத்த செகண்டு டக்குன்னு பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி கவர் பண்ணால் நம்ம ஜங்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து பட்டுட்டு பேபி மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ்க்கு மேலேயே ஆச்சு, என்னை எத்தனை டேஸ் தான் மூவ் ஆன் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜொங்கு கூட ஹிப்பில் கொண்டு ஹேண்ட்ஸை வைப்பாரா. அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்குக்கு தட்டி விட்டுட்டு அங்கே நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்போ இந்த டேக்கி எதுவும் இல்லைனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி பட்டுப்பாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். இந்த மாதிரி அங்கே திரும்பி பட்டு அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு ரிலாக்ஸ் ஆகி ஸ்லீப் பண்ணுவார். இப்போ ஒரு மீட்டிங்னு சொன்னாங்களே, அந்த மீட்டிங்க்கு நம்ம கிளம்பி போயிட்டார். இந்த மாதிரி கிளம்பி போனோம். அந்த மீட்டிங்குமே சக்ஸஸ் ஆகிருக்கும். சக்ஸஸ் ஆன ஹாப்பியில் நேர ஹவுஸ்க்குள்ளே எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காரு. மாமுக்கு, டேடுக்கு, அங்கிளுக்கு, ஆண்டிக்கு, சார்லிக்கு, ஏன் நம்ம ஜங்குக்குமே வாங்கிட்டு வந்துருக்காரு. எல்லாத்தையுமே கிஃப்ட் கொடுக்குற இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு அப்படியே ரூம் டோர்கிட்டே நின்று நோட் நோட் பண்ணிவிட்டு கீழே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் கூப்பிட்டா அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு நேராக கீழே வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே அவருக்கு வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு ஒரு செயின் தான் வாங்கிட்டு வந்துருப்பாரு. அதை அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் மாட்டி விடுறாரு. சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே செயின் தான் டேயோட மாமோட நெக்லேயுமே இருக்குது. 2 பேருக்குமே ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்துருக்காரு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இதில். இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற செயினை நோட் பண்ணிவிட்டு சார்லியோட மாம் தான், என்னடா மாமுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே மாதிரி செயின் வாங்கியிருக்க, என்னோட மாமுக்கு இந்த மாதிரி செயின் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப டேஸாக திங்க் பண்ணேன். ஜங்கு கூட நெக்லெஸ் செயினே இல்லைல்ல, அதான் 2 பேருக்கு சேமாகவே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செயின் ஒன்று தான், ஆனால் அதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு பிடிச்சிருக்கல மாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமை நோட் பண்ணால் என் சன் எனக்கு எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ ஏன் ஜங்குக்கு பிடிக்காட்ட மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் டக்குன்னு அங்கேருந்து டேயோட மாம் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் செயினை கூட்டாவது மாமா கரெக்ட் பண்ணிடலாம் நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம வந்து ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பேபி மேம் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, செயின் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நைட்டு இந்த ஹஸ்பண்டுக்கு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டையே புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு நேராக ரூமுக்கு போகிறாரு. என்னடா என் மாமும் நீயும் ஒரே மாதிரி இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா உங்களுக்கு அந்த செயினை வாங்கி கொடுத்துருக்கேன், இப்படி 2 பேருமே ரிட்டேட் பண்ணால் நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வர கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும் அதை யாருமே டேயோட மாமும் கண்டுக்கல, ஜங்குக்கோட மாமும் கண்டுக்காம 2 பேரும் ஜங்குக்கும் டேயோட மாமும் கண்டுக்காமல் 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் 2 பேருக்குமே சிரிப்பு வருது. இந்த மாதிரி கத்துறதை பார்க்க சொல்ல ஸ்மைல் வருது. இருந்தாலும் கண்டுக்காட்ட மாதிரி ஒரு கோவத்தில் போகிற மாதிரியும் அவங்க ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் கிளப்புக்கு போயிட்டு வந்து உங்கள் 2 பேருக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டுக்கிட்ட வந்து நான் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட் வச்சுருக்கேன், கிளப்புக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளப்புக்கு அப்படியே போகிறாரு. இந்த மாதிரி போனால்
இப்போ பெட்ல நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு டே வாங்கி கொடுத்த செயினே நோட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு கோவத்தில் நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணி ரிங் போட்டுருப்பாரு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு கிடையாது, ஹக் பண்ணது கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸாக பேசக்கூட கிடையாது. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாலே ஜங்குக்கை விட்டு நம்மகிட்டே மூவ் ஆன் ஆகியிருப்பாரு. இந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணிட்டேன். ஜங்குக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஹாப்பியாக இருந்தால் மார்னிங் டேயோட மாம் நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருப்பாங்க. என்னோடய சன்னை எதுக்காக மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன அந்த பிளேஸில் டே சேவ் பண்ணார் மணி கொடுத்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டியை பேசின மொமெண்ட்டை பார்த்துக்க முடியாமல் அதை கேட்க முடியாமல் ரிங் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். அதனால வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸுமே உன்னோட ஹஸ்பண்ட் கூட தான் போகணும்னு சொல்லி என்னை சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. என்னோடய சன் அப்போ உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்கவும், ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேயோட மாம்கிட்ட பேசியிருப்பாரு. இப்படி பேசியிருந்தா என் சன்னுக்கு 35 ஏஜ் ஆயிடுச்சு. இவ்வளோ டேஸ் நான் அவங்கிட்ட டேட்டுக்கு போ, கிளப்புக்கு போ, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு என்னெல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு மேரேஜ் லைஃபே பிடிக்கல, அந்த ஃபீலே வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் திடீர்னு ஒன்றை கொண்டு வந்து என் முன்னை விட்டுட்டு இவன் தான் என் லைஃபு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஷாக் ஆகுமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சொல்லவும், அப்போ உங்கள் சன் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா? கோவம்தான், கோவம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அவன் எங்ககிட்ட சொல்லாமலே மேரேஜ் பண்ணியிருக்காம்ல, சொல்லியிருந்தோம்னா எவ்வளோ கிராண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்பு இருந்தால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எங்கள் பாரு ஜங்குக், எனக்கு என் டே பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப அரகண்ட் ரூடாக தான் நடந்துப்பான். ஆனால் என் டே உன்கிட்ட நடந்துக்கிற மூமெண்ட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே அதை நோட் பண்ணேன். நீ அவனை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி இக்னோர் பண்ணுற மாதிரி தெரியுது. நீயும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி என் சன்னையும் மூவ் ஆன் ஆக விடு. ப்ளீஸ் இந்த மாமுக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு. நீ அவன் கூட நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். நீ அவன் கூட நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவன் திங்க் பண்ணுறான் உன் பர்மிஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் நம்ம ஜங்குக்கிட்ட மார்னிங் இந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. டேயோட மாமே பேசுகிறதுனால ஜங்குக்குமே கொஞ்சம் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஏன்னா டேயோட மாம் ஆச்சே, அதனால ரொம்ப ஹாப்பியானா. இது மற்ற யாருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி தெரியாமல் இருந்தால் நைட்டு இப்போ 11:00 பண்ணுதான் டே ஃபுல் ட்ரிங்க் பண்ண போர்டேயில் இந்த ஜங்குக்கு என்னை ஏமாட்டிட்டான். நான் மேரேஜ் பண்ணி என்னை பக்கத்தில் கூட வர விட மாட்டேங்க. நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புலம்புனபடியே வந்தா, டே மச்சான் வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் டேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணான். டே மச்சான், உனக்கே தெரியும்லடா என் ஜங்குக்கு என்ன மாதிரி லவ் பண்ணிட்டு இந்த ஹார்ட் தாண்டா என்கிட்ட சொல்லிச்சு. அவன் க்ரை பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவனை என் ஒய்ஃபாக சூஸ் பண்ண வர சொல்லிச்சு. ஓ இந்த ஹார்ட்டா அப்படிங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸில் ஆன்சர் வச்சு காட்டுறாரு. அதே ஹார்ட்டு தாண்டா நீ டச் பண்ணலை, என் ஹார்ட் பெயினில் துடிக்கிறது உனக்கு தெரியுதா? அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும்? நீடா சுகா கூட ஹாப்பியாக இருக்கிறியே டேய், அதுக்காக நான் அவன் கூட போய் ஃபைட்டாடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை நம்மகிட்டே நோட் பண்ணால் தெரியுதுல்ல, சும்மா சொன்னதுக்கே உனக்கு எவ்வளோ கோவம் வருது. ஆனால் என் ஜங்குக்கு என்னை இக்னோர் பண்ணியே வச்சுருக்கான்டா. நம்பர் 1 சிஓடா நான். என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த ஜங்குக்கும் பயப்படுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க சொல்லி ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ஜிமினாவுக்கு மட்டும் இல்லை, ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிற ஜங்குக்குமே பயங்கர சிரிப்பு வரும். இந்த மாதிரி ஜங்குக்கு வெளியே வந்ததை பார்த்துட்டு கீழே வா ஜங்குக் டே கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் நேராக கீழே டே அப்படி பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா, டே 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 என்னடா இங்கே என்ன கீழே விழுந்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து சொன்னான். அதெல்லாம் விழமாட்டேன், சேஃபான பிளேஸில் தான் நான் விட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து போனால் சேஃபான பிளேஸா அப்படிங்கிற மாதிரி அப்படி நிமிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸில் தான் விட்டுட்டு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹக் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அப்படி ரூமுக்குள்ளே நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே டேயை பொறுமையாக ரூமுக்கு தூக்கிட்டு வர அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். பெட்டில் மேக்கப் ஃப்ளவர்ஸை பிச்சு பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டே கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பெட்ரூமையே செம மாசாக ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இப்படி ரெடி பண்ணி வச்சுருந்து
டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஃபுல்லாக மபிளாக வந்துருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருக்கு. நோட் பண்ணிவிட்டு நான் என்னம்மா திங்க் பண்ணேன் இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக பெட்டில் படுக்க வைப்பாரா, அந்த மாதிரி படுக்க வச்சான். இப்படி பெட்டில் படுக்கிற ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து அவருக்கு மேலே ஹோவர் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஹோவர் ஆக்குனா ஜொங்கு கொஞ்சம் ஷாக்கிங்லேயே டேயோட ஃபேஸை நோட் பண்ணான். நம்ம ஜொங்கு கூட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எப்போ பேபி என்ன அக்செப்ட் பண்ணிப்ப, என் ஹஸ்பண்டை உனக்கு எப்போ ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிப்ப, இப்போ வரைக்கும் நான் ஹார்ட்குள்ளே வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜொங்கு கூட கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி இருந்தால் இந்த டேயை உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சொல்ல. எக்கச்சக்க பர்சன்ஸ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டேயோட ஹார்ட்டில் இருக்கிற இந்த லவ் உங்ககிட்ட தான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ண வைக்கிது. இந்த டே என்ன மாதிரி இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையாவது இந்த டேட்டை சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்து மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கினா நம்ம ஜொங்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் ஃபுல்லாக மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு ஜொங்குக்கு சிரிப்பு வருது. கோவத்தில் தான் அந்த மாதிரி கத்துன்னு கத்துறீங்க மற்றபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்கு பக்கத்துலேயே பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட எழுந்து பெட்ரூமோட லுக் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படி பெட்டல்ஸாக பிஞ்சு அந்த இதழ்கள் ஃப்ளவர்ஸோட இதழ்கள்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ரூம் முழுக்க இப்படி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்மகிட்டே என்ன செய்வார்னா ஃப்ரெஷ்ஷப்பாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுவார். நம்ம ஜொங்குக்குமே அப்படியே எழுந்தையும் மிரர் முன்னாடி நிற்பார். மிரர் முன்னாடி நின்றுட்டு அங்கிட்டுக்குள்ளே கம்பெனிக்கு போயிட்டார் பிள்ளைக்கு, ஏன்டா இந்த டேயாங் இந்த மாதிரி பண்ணுறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு மிரர் முன்னாடி நிற்பாரா. இந்த மாதிரி நிற்கிற ஜொங்குக்கு ஒரு பர்சன்ட் டைட்டாக பேக்கப் பண்ணவும் இந்த மாதிரி பேக்கப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயாங் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திரும்பினா பின்னாடி நிற்கிறது சார்லியாக இருக்கும். இப்படி சார்லி பேக்கப் பண்ணபடி நிற்கிற போஷை பார்த்து ஜொங்குக்கு ஷாக்கான ரியாக்ஷனில் நின்று ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேரை ரப் பண்ணபடியே வெளியே 2 பேரும் இப்படி நிற்கிற பொசிஷனை பார்த்துட்டு ஷாக்கானா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்லிகிட்டே நோட் பண்ணால் என்ன நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்ததை சார்லி நோட் பண்ணியிருப்பான். அதனால தான் கம்பெனியில் ஒர்க் பார்க்குற ஒரு பர்சன் சார்லிக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த பர்சன்ஸ் தான் நிறைய ட்ரிங்கை ஊற்றி கொடுத்து ஃபுல் மபில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போ தானே 2 பேரும் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆக மாட்டாங்க. அதனால மார்னிங்கே இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபைட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணபடி தான் பண்ணியிருப்பான். வெளியே வர அந்த செகண்டில் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம ஷாக் ஆகி சார்லியை புஷ் பண்ணால் நம்ம அப்படி ஹேரை ரப் பண்ணபடியும் சார்லிக்கிட்டேயும் ஜொங்குக்கிட்டே நிற்பாரா. அந்த மாதிரினா ஹயாங் நீ ரூம்குள்ளே தான் இருக்கிறியா, எனக்கு தெரியாது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவானா. அந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜொங்குக்கு தான் ஏன்னா பேக்கப் பண்ணபடி சார்லி பிடிச்சிருப்போம்ல. இந்த மூமெண்ட்டில் தான் நினச்சி தான் நம்ம ஜொங்குக்கு ஃப்ரீயாக இருந்திருப்பார். இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வர மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி ஹயாங் நீங்கள் இங்கே பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, அது நீங்கள் தான் நான் நினச்சேன் டேயாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் எதுவுமே பேசல. அந்த டவலை தூக்கி அப்படியே வெளியே அந்த பெட்டில் தூக்கி வீசிட்டு அப்படியே லேப்டாப்பை மட்டும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, ஹேரை சேஞ்ச் பண்ணலை, எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்காமலேயும் டவலை மட்டும் தூக்கி போட்டுட்டு அப்படியே லேப்டாப்பு அந்த பேக்ஸை மட்டும் தூக்கிட்டு வெளியே போகிறாரு. இவ்வளோ கோவமாக வெளியே போகிறத பார்த்துட்டு முன்னாடி ஜொங்குக்கு நிற்கிறாரு. டேயாங் ப்ளீஸ் டேயாங் என்னை நம்ப டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா நம்மகிட்ட எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே ஒரு கோவத்தில் வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. க்ரை பண்ணபடியே அப்படியே ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி ரூம்குள்ளே போனால் இந்த மாதிரி கோவத்தில் போகிறதுன்னு ஜொங்கு க்ரை பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ தாண்டா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பாரு கொண்டு வில்லேஜில் கொண்டு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலாக பேசிட்டு
நம்மகிட்டே வந்து எதுவுமே பேசாமல் போன இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நம்மகிட்டே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுட்டு போகிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயோட மொபைலுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம டே கட்டு எல்லாமே வருது, டே நோட் பண்ணுறாரு. இருந்தாலும் பிக் பண்ணாமல் செம்ம காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டானா இதை ஜெமினா நோட் பண்ணிவிட்டு, யார்டா உனக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கா, நீ என்ட காலையை பார்த்து முறைச்சிட்ருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஜங்குக் மை பேபி அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சு வச்சுருக்குது. இதை பார்த்துட்டு என்னடா ஜங்குக்கே கால் பண்ணியிருக்கான்னு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போவும் நம்ம ஜெமினா கிட்ட எதுவுமே பேசாமல் கோவமாகவே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் 2 பேருக்குள்ள எதுவும் ஃபைட்டு பழுக்கே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, எங்கள் பாருட்டே அங்கே ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் ஜங்குக் கால் அட்டன் பண்ண பிக் பண்ணாமலே இருக்கிற, என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மார்னிங் இந்த மாதிரி 2 பேரும் ஒரு க்ளோஸிங்கான மூமெண்ட்டில் இருந்தாங்கள்ல, அதை நோட் பண்ணியிருப்பார்ல, அதை அப்படியே சொல்கிறாரு. நீ அதை நம்புறியா? ஆ, நல்லா திங்க் பண்ணி பாரு. ஜங்குக்க வில்லேஜில் நீ தானே நோட் பண்ண, அவனை ரொம்ப பிடிக்க போய் தானே மேரேஜ் பண்ண. நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணியிருக்கடா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திங்க் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை வந்து ஜெமினா சொல்லி புரிய வைக்கிறாரு. நீ வந்து அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டக்குன்னு பார்க்குற மூமெண்ட்டில் அது உண்மைங்கிற மாதிரி நீ திங்க் பண்ணுற. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஜங்குக் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டானான்னு ஹார்ட்டுக்கிட்ட நீயே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு 8:00 ஆயிடுச்சு. இப்படி 8:00 ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி வராரு. அதாவது டேயோட ஹவுஸை விட்டு வில்லேஜுக்கு போயிடலாங்கிற மாதிரி நேராக கீழே இறங்கி வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் டேயோட மாமா நோட் பண்ணிவிட்டு, ஆண்டி நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி சார்லியோட மாம் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேயோட மாமுக்கு ஜங்குக்கு இங்கேருந்து போக வைக்கிறதுல விருப்பமே இல்லை. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி கேட்கணுன்னு திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட வருவாங்களா, இந்த மாதிரி கிட்ட வந்தோம். இப்படி ஹவுஸை விட்டு வெளியே போகிற ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக டே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் ஆக்வர்டான ஒரு மூமெண்ட்லேயும் நம்ம டே வந்து தன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே கீழே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சு நின்றுக்கிட்டு, டேயா நான் வில்லேஜுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். சொல்லிவிட்டு டேயை விட்டு அப்படியே போயிடலான்ங்கிற மாதிரி போனால், முதல்ல நீ போடா, அவனை ஃபாலோ பண்ணபடி வில்லேஜுக்கு நான் வரேனுங்கிற மாதிரி சார்லி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்படி டேயை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி அவருக்கு முன்னாடி இழுத்து நிற்க வைக்கிறாரு. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வில்லேஜுக்கு போகிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக போடுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், அது அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்ல தெரியாமல் அப்படியே நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே என்ன செய்வார்னா ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி நேராக ரூமுக்கு இழுத்துட்டு வந்து ரூம்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, ஏன் சிடாங் மார்னிங் நான் உன்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன், நான் பேசுகிறதே கேட்காம நீங்கள் கோவமாக போனீங்க. எத்தனை டைம் கால் பண்ணேன், ஏன் கால் பிக் பண்ணல, நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல, நான் வேணால் வில்லேஜுக்கு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா நம்மகிட்டே காண்டில் ஸ்லாப் பண்ணுற மாதிரி கிட்ட வரைக்கும் வருவார். இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நீ அப்படி திங்க் பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு வேர்டை வச்சு என்னை ஹேட் ஆக்குற, நான் ஏன் அப்படி திங்க் பண்ண போகிறேன். ஜங்குக் அந்த செகண்டில் அந்த பொசிஷனை பார்க்க சொல்ல எனக்குள்ளே செம்மையாக கோவம் வந்துச்சு. அந்த செகண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஸ்லாப் பண்ண ஹேண்ட்ஸை உங்ககிட்ட அப்படியே விட்டேன் பட்டியா, இப்படிலாம் விட்டுருக்க மாட்டேன். என்னால் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதான் நான் உன்னை விட்டு மூவ் ஆகி கம்பெனிக்கு போனேன், என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டுக்கிறதுக்கு. நீ இப்போ என்னை விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறியா, என் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுற திங்கிங்கே உனக்கு இல்லையா, இந்த டே உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்படி டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி டேயாங் நான் வந்து அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். சரி ஓகே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நினச்சி அந்த ஹக்கான மூமெண்ட்டை பிரேக் பண்ணலை, ஓகே அதை அப்படி இப்படி பண்ணி விட்டுரு, வில்லேஜுக்கு போகணுங்கிற திங்கிங்கை விட்டுருங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
சாரி டேயாங் அப்படிங்கிற மாரி மறுபடியும் அழுறாரு. சரி அழாண்டடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படி நம்ம ஜொங்குக்கு ப்ராடக்ட்லே தூக்குன போயிட்டு சுகாவோட ஹவுஸில் இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் டின்னரா போகலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், நிஜமாலுமா என் மேலே உனக்கு கோவம்லாம் இல்லையா அப்படிங்கிற மாரி கேட்கவும், கோவம்லாம் இல்லை போகலாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறது கேட்டு கோவமாக இழுத்துட்டு போன நம்ம ஜொங்குக்கு ப்ராடக்ட்லே தூக்கிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட மாமுக்கு ஹாப்பியாக ஆகுது. அப்பா ஃபைட்டை எண்ட் பண்ணிட்டானுவலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டேக்குக்கு நோட் பண்ணேன். சார்லியோட மாமுக்கிட்ட சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி பிடிக்காத மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நேராக சுகாவோட ஹவுஸ் கூப்பிட்டு போய் யோமின் டேக்கோக்கு 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசி ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்தமாதிரி சாப்பிட்டா இப்போது ஹவுஸ்க்கு வராங்க. 2 பேருமே அவங்க ரூமுக்கு போய் ஸ்லீப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஜொங்குக்கு தான் எழுந்துக்கிறாரு. எழுந்து நேராக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே வந்து தன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு. நான் கூட ஒரு செகண்டில் ரொம்ப பயந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியே அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்க கபோர்டு கிட்ட போவாரா, அந்த மாதிரி கபோர்டு கிட்ட போய் ட்ரெஸ் எடுக்கிற நம்ம ஜங்குக்கோட நெக்கில் நம்மகிட்ட கிஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி கிஸ் பண்ணால் எது நேற்றை மாதிரி ஜாலியாக இருக்குன்னு போங்கிற பக்கெட்டில் பிடிச்சி தள்ளி விடுவாரா, அந்த மாதிரி தள்ளி விடுற ஹேண்ட்ஸை நம்மகிட்ட கிரிப்பாக பிடிச்சி ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சைடாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இப்படி பிடிக்கிற வேகத்துக்கும் இழுக்கிற வேகத்துக்கும் புஷ் ஆன மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே பெட்டில் போய் விழுந்தா டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவரான பொசிஷனில் விழுறாரு. ட்ரேயாங் நீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன் நேற்று மாரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட் ஆயிரும்னு பயந்துட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் ஜொங்குக்கு இப்போ டே மேலே ஓவராக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டேன். நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் தான் சும்மா இல்லை, ஜொங்குக்கோட பாடியில் அப்படியே ரப் ஆகுது. இந்த மாதிரி ரப் ஆனோம். ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ட்ரேயாங் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷையிங்கில் அப்படியே டேயோட நெக்குக்குள்ளே ஜொங்குக்கு அவரோட ஃபேஸை வச்சு மொத்தமாக மறைக்கிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு ஷை ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே திருப்பி பெட்டில் லாக் பண்ணபடி ஜொங்குக்கு மேலே நம்ம டே ஓவர் ஆகுறாரு. என்ன பேபி என் ஹஸ்பண்டை உன்கிட்ட க்ளோஸாக வர வைக்க 1 மந்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு நம்ம டைட்டாக ஹக் பண்ணி அந்த கிஸ்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணி 2 பேருமே அவங்க லைஃப்பில் அட்டக்கட்ட மூமெண்ட்டுக்கு போடுறாங்க. 2 பேருமே அவங்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி டயர்ட்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரூம் டோரை வந்து நம்ம டேவோட மாம் நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். நம்ம ஜங்குக் தான் அப்படி அந்த நாக் பண்ணுற சவுண்டுக்கு மட்டும் ஜங்குக் தான் எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துட்டு டே இப்படி தனக்கு மேலே லெக்கு ஹேண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு பொறுமையாக லெக்கு ஹேண்ட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டோம். அப்படியே ஒரு ஷர்ட்டு குட்டியாக ஒரு ஷாக்ஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணபடி நேராக டோர்கிட்ட வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். டேவோட மாம் தான் என்னாச்சு ஜங்குக், மார்னிங்லேருந்து ரூமை விட்டு வெளியே வரலையே, ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆயிடுச்சு, ஏதாவது ஃபைட்டா என்ன, உள்ளே இருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணவும் இல்லைடா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஷை ஆகுறாரு. என்ன ஜங்குக் இந்த மாதிரி ஷையான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிற மாதிரி டேயோட மாம் ஷாக் ஆகி அப்புறம் நம்ம ஜங்குக்கு உன்னிப்பாக நோட் பண்ணால் ஜங்குக்கூட நெக்கில் பயங்கரமாக இக்கி மார்க் நம்ம டே வச்சுருக்காரு. இந்த மாதிரி இக்கி மார்க்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே இந்த ரூமுக்கு வெளியே டேயோட மாம் இழுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேயோட மாம் அவங்க ரூமுக்கு கூட்டி போயிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக் நான் மாம் தான் கேட்டால் தப்பாக எடுத்துக்காட்ட, என் சன் கூட லைஃப்பில் ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டில் கேட்டான். ஜங்குக்கு ரொம்ப ஷையிலேயே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஐயோ என்னோடய ட்ரீம் என் சன்னு மேரேஜ் ஆகி அவன் லைஃப்பில் அட்டக்கட்ட மூமெண்ட்டுக்கு அவன் பார்ட்னரோட மூவ் ஆன் ஆகிட்டானுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப ஜாலியாக ஜம்ப்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக் ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆனாலும் இந்த மூமெண்ட் பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு 2 days 3 daysக்கு மேலே போகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அலோவ் பண்ணிட்டார்ல ஹஸ்பண்டுன்ட்டு
அதனால நான் பார்க்குற இடத்துல ஜங்குக்கு சிங்கிளாக இருக்கிற இடத்துலலாம் அந்த அம்மாட்டே கிஸ் பண்ணி, பைட் பண்ணி, ஹக் பண்ணி, ப்ளே பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிருவாரு. இப்போ கிச்சனுக்குள்ள நம்ம ஜங்குக் டேக்காக ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக் மட்டும் கிச்சனுக்குள்ள இருக்க மொமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, ஜங்குக்க பேக்கப் பண்ணபடி ஜங்குக் எனக்கு பைட் பண்ணிட்டு இருக்காரு. "ஏன்டா ஏங்க இந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள ரிஜெக்ட் பண்ணி வச்ச அந்த டேஸ்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்பலாம் என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியல." அப்படிங்கிற மாதிரி டீய போட்டு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, "ஏன் பேபி உன்னோட ஹஸ்பண்ட் நெறைய லவ்வ கொட்டுறானே அத தாங்கிக்க முடியலையா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாங்கிற மாதிரி வேற சொல்றாரு. இந்த மாதிரி சொன்னா, அப்ப இன்னும் கொட்டுவே வாங்கிக்கோங்கிற மாதிரி திரும்பவும் நெக்ல பைட் பண்றாரு. இந்த மாதிரி பைட் பண்ணி 2 பேரும் ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணபடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மொமெண்ட்ட இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸிங்கா இருக்கிற மொமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, காண்டுல அங்கேருந்து சார்லி போடுற மொமெண்ட்ட நம்ம டே நோட் பண்ணிட்டு, நம்ம ஜங்குக்க அங்கேயே விட்டுட்டு, கரெக்ட்டா சார்லி முன்னாடி வந்து நிற்கிறாரு. "இங்க பாரு சார்லி, உன்னோட பிஹேவியர், உன்னோட ஐஸ் ரொம்ப டர்ட்டியா இருக்குது. ஓகே? நீ அன்னைக்கு பண்ண மொமெண்ட்டுக்கே உன்ன ஏதாவது நான் பண்ணியிருக்கணும். போனா போதுன்னு உன்ன ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன். அவன் என்னது? என்னோட வேர்ல்ட், என்னோட லவ் எல்லாம் எனக்கு மட்டும்தான். ஓகே? பிரதர் ஆச்சே. ஜங்குக்க வச்சு ஹவுஸ்ல ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நீ பண்ண ஒர்க்குக்கு உன்னை சும்மா விட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோ சார்லி. அவ்வளவுதான்." அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா டேயோட மாமா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. இதனால தான் அன்னைக்கு ஜங்குக்கு ஹவுஸை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணானோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். இன்னைக்கு நம்ம டேக்கு பேட்டேக்கு ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக டெக்கரேட் ஆகி ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி ரெடி ஆகியிருந்தான் நம்ம சார்லி தான், "என்ன இவ மிரட்டுற? உன்னோட ஒய்ஃப் ஒரு வில்லேஜ் மேனுங்கிறத ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த பிளேஸில் அசிங்கப்படுத்துகிறேன் பாரு." அப்படிங்கிற மாதிரி காண்டுலே இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் பேட்டைக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக நடந்து டே வந்து கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. டே பக்கத்தில் தான் ஜங்குக், டேயோட பேரண்ட்ஸ், சார்லியோட பேரண்ட்ஸ், சுகர், ஜிமினா, சார்லியிலேருந்து எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தோம். நம்ம டே வந்து அப்படியே கேக்கை கட் பண்ணி ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்படி ஃபீட் பண்ணி விட்டா அவர் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனில் ஒரு பாய்க்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே 2, 3 பர்சன்ட் சார்லி ரெடி பண்ணி வச்சுருந்த பர்சன்ஸ் அவங்க வந்து, "யார் அந்த பர்சன்? யாருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி விட்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டே வந்து, "இது என்னோட ஒய்ஃப்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், "அவங்க மேரேஜையும் சீக்ரெட்டாகவே வச்சுருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "சீக்ரெட்டாக வச்சுருக்கேனா? எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம். சீக்ரெட்டாகவே என் ஃபேமிலிக்குள்ள மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டேட்டா இப்படி பேசிட்டு அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நம்பர் 1 பிஸ்னஸ் மேனை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நாங்கள் எந்த பிளேஸ்லையுமே பார்த்ததில்ல. உங்களோட நேம் என்ன? உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஜங்குக்கு எந்த ஆன்சருக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கொஸ்டினாக கேட்குறத பார்க்க சொல்ல, ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. டேடு மாம் யாருன்னு தெரியாது. சுகாவோட பேரண்ட்ஸ் தான், சுகாவோட டேடு தானே வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டும் உங்கள் மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட்டில் தானே நடந்துச்சு. அதை எப்படிடா சொல்லணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஜங்குக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஜங்குக் பேசு" அப்படிங்கிற மாதிரி டே சொன்னான். அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து வில்லேஜ் பாய் இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் வேணும்னே சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி சிரித்தான். நம்ம டேக்கு செம்ம காண்டானா, "ஷட் அப்" அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கத்துறாங்க. அந்த மாதிரி கத்துறத பற்றி அவ்வளோ பேர் ஷாக் ஆனா, "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ என்ன? அவன் பேசணும்ல தானே? பேசுவான். என்னோட சன் பேசுவான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, "இங்கே நிற்கிற பர்சன்ஸ் எல்லாம் உன் கூட இருக்கிற பர்சன்ஸ் மாதிரி திங்க் பண்ணிக்கோ. என்கிட்ட இந்த அளவுக்கு நார்மலாக பேசின அந்த மாதிரி பேசு." அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறத பார்த்து டே செம ஷாக்கு. ஏன்னா மேரேஜ் வேண்டாங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு இருந்த மாம் ஜங்குக்கிட்ட இப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக். நம்ம டே ஷாக் ஆனால் அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ஷாக். ஆனால் சார்லியோட பேரண்ட்டும் சார்லியுமே ஷாக்கு. டேயோட டேட் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி, எப்படியோ அக்செப்ட் பண்ணிட்ட போலக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இப்படி டேயோட மாம் ஹக் பண்ண மொமெண்ட்டுக்கு டேயோட மாமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, "என்னோட நேம் ஜங்குக். நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் தான் இருந்தேன்.
எனக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு டேடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட டேடு நேமை சொல்லி சுகாவோட ஹவுஸில் தான் நான் இவ்வளோ டேஸ் இருந்தேன். சுகா என்னோட ஹயாங், ஜிமினா என்னோட ஹயாங். சுகா ஹயாங்கோட மேரேஜோட ஜிமினா ஹயாங் அவரோட ஹஸ்பண்டாக எனக்கு இன்ட்ரூ ஆனார். கொஞ்சம் டேஸுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய வில்லேஜுக்கு ஒரு ஒர்க் விஷயமா வந்துருந்தார். எனக்கும் அவருக்குள்ளேயும் லைட்டாக ஃபீலிங்ஸ் வந்துருந்துச்சு. அப்போது என் வில்லேஜில் ஒரு ப்ராப்ளத்தில் என்ன சேவ் பண்ணால் அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் அவர் அத்தனை பீப்புள்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. என்னை சேவ் பண்ணதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய சேஃப்டிக்காக என்னை மேரேஜ் பண்ணி அவரோட ஹவுஸ்க்கே கூட்டு வந்தார். இந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே டேஸஸ் மூவ் ஆன கொஞ்சம் டேஸ்லேயே இந்த மாதிரி எனக்கு ஒரு மாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட், இப்படி லவ் காட்டுற ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டே மட்டும்தான், என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாரி பயங்கரமாக அழுதுருவார். இந்த மாரி அழுதா டேவோட மாம் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி கண்ட்ரோல் பண்ணால் டேவோட மாம் ஜங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸிங்காக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு செம்ம ஹாப்பியாகி என்னடா கொஸ்டின் கேட்டவங்களே, கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லோரும் அப்படியே அமைதியாக இருந்தால் என்னோடய ஒய்ஃப் வில்லேஜ் பர்சண்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கு தான் ப்ராப்ளம். நாங்கள் தான் அதை திங்க் பண்ணிக்கணும். ஓப்பனாக என்னோடய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டிங்களே, அவன் என்னோடய ஒய்ஃப். தேவையில்லாமல் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் கிம் டோயாங் என்ன பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சிறப்பாக பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது. இந்த மாதிரி மிரட்டுறதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு வச்சு பேசியிருப்பாங்களா அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்த்து சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி சாரி கேட்டேன். இந்த மாதிரி ஹக் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஓ பேபி அந்த அளவுக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே திங்கிங் வச்சுருக்கேன் என்ன, எப்பண்டா என் மாமா கவுத்த அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டால் அங்கே என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி டேவோட மாம் டேவோட காற்றை பிடிச்சி வச்சுருக்குண்ணாமா உண்மை தானே சொல்கிறேன், உன்னையே கவுத்துருக்கான் பட்டியா, என்னை கவுத்தவே உன்னை கவுக்காமல் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக சிரிப்பு வருது. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போய் சொல்லாதடா, என்னை எப்படி கவுட்டியோ அதே மாதிரி தானே என் மாமியை கவுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட க்யூட்டாக ஃபைட் பண்ணுறது. இந்த மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணோம். ஆமாண்டா, நீ ஏன் கவுண்டு ஜங்குக்கு விழ சொல்ல, நான் கவுண்டு விழ மாட்டானோ, ஏன் சன்னு ரொம்ப க்யூட் பாய், இப்படி ஒரு க்யூட்டான பர்சன்ட பாட்டா யாருன்னா கவர மாட்டா, நான் கவுண்டு தான் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஹேக் பண்ணுறாங்க. மாமா அவன் ஏன் வைஃபுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் உன் மாம்டா அதெல்லாம் முடியாது போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா இருந்தாலும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாட்டையும் அங்கே என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் சரியான ஒரு பொசசிவ் மேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி பேசினோம். இந்த மாதிரி அப்படி இருந்த டேக்குள்ளே இப்படி ஒரு பிஹேவ் வந்துட்ட பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான்டா காரணம், அவன் லைஃபுக்குள்ள எங்கே அந்த ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நீ பண்ண ஒரு குட்டி மூமெண்ட்டில் மேரேஜ் வேண்டான்னு சொன்னவன் இந்த மாதிரி ஜங்குக்கு பின்னாடியே சுற்றிட்டுருக்க மூமெண்ட் லேப்டாப்பே தூக்கிட்டு இருந்தவனுக்குள்ளே லவ்ங்கிற ஃபீலை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜிமின் என் சன் அவன் லைஃப்பில் அவன் ஒய்ஃபோட ஹாப்பியாக மூவ் ஆகியிருக்கான். இதை பார்க்க சொல்ல எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சார்லிக்கு கொஞ்சம் காண்டு இருந்தாலுமே டேயோட பேரண்ட்ஸு இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, டேயோட மாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, அதனால இனி ப்ராப்ளம் பண்ணால் ஹவுஸை விட்டு வெளியே துரத்திடுவாங்கங்கிற மாதிரி சார்லி கொஞ்சம் நர்வஸ் ஆகி இனி ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம டே ஜங்குக் டேயோட பேரண்ட்ஸ் ஜிமினா எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற இந்த பேட் டே ஃபங்க்ஷன் மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியல. ஓகேடா கேளுங்க, கேட்டுட்டு ஏதாவது இதில் நான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.